Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. இந்த நிகழ்வாக நம்முடைய ஆன்மீக பேச்சாளர் திரு ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு, புலவரியா அவர்களுக்கு திருக்கோயிலின் சார்பாக மரியாதை செய்கிறோம். அடுத்த சொற்பொழி நிகழ்வாக கருணையின் வடிவம் கந்தப்பெருமான் என்கின்ற தலைப்பிலே சொற்பொழிவாற்ற இருக்கிறார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு, வடபழனி ஆண்டவனுக்கு. முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே உருகை முகன் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகளேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிருகை கோலப்பாவானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்கவே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, வடபழனி ஆண்டவருக்கு அரோகரா. இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் வைகாசி விசாகம் பிரம்மோற்சவம் மற்றும் விளையாட்டு கலை விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து ஆன்மீக சொற்பொழிவுகளுக்கும் சிறந்த ஏற்பாடுகளை செய்து பல்வேறு அறிஞர்களை அழைத்து இங்கே பேசுவதற்காக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை இந்த இனிய மாலை பொழுதிலே தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் வணக்கத்திற்குரிய ஐயா ஐயப்பன் அவர்கள் என்னிடத்திலே தொடர்பு கொண்டு தொலைபேசியிலே பேசினார்கள். இந்த இனிய வைகாசி பெருவிழாவிலே இந்த மாபெரும் திருக்கோவில் வளாகத்தில் பேச வேண்டும் என்று என்னிடத்திலே தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு, குறிப்பாக நான் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த ஆன்மீக திலகம் இலக்கிய பேருளி அன்பு சகோதரியார் தேச மங்கையர்க்கரசி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆலயத்தினுடைய ஆணையர் பெருமகனார் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகத்தில் பணிபுரிகிற அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, சிறிது நேரத்திற்கு முன்பாக குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சிகளை நாம் இங்கே கண்டுகளித்தோம். குழந்தையின் வடிவில்தான் குமரக்கடவுள் தெரிவான் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அதனால்தான் இன்றைக்கும் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்றும் சொல்லுவார்கள். இறை வழிபாட்டு முறைகளிலே முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் பாலமுருகன் என்று ஒரு சிறப்பு மக்களால் போற்றி வணங்கப்படுகிற மகிமை இருக்கிறது. சூரபத்மன் கூட அவருடைய வடிவத்தை பாலனாக பார்த்துதான் பின்னால் வியந்து போகிறான். அங்கே தெற்கே தென்பழனி மலை உச்சியில் இருக்கிறது என்றால் வடபழனி இங்கே இந்த புண்ணிய பூமியில் தரைதளத்தில் இருக்கிறது.
ஆறுபடை வீட்டுக்கு நாயகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் குன்றுதோறும் விளங்கக்கூடிய குமரக் கடவுள் என்று சங்க இலக்கியத்தால் பாராட்டப்படுகிற பெருமிதத்துக்கு உரிய வழிபாட்டுக்குரிய கடவுள். தமிழர்கள் நிலத்தை 5 வகையாக பிரித்தார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 வகை நிலத்திலே குறிஞ்சி நிலம் என்பது மலையும் மலை சார்ந்த இடம். அந்த மலையும் மலை சார்ந்த இடத்திற்கு தெய்வ வழிபாட்டுக்குரிய தெய்வமாக நம்முடைய முன்னோர்கள் தமிழர்கள் ஏற்பாடு செய்திருப்பது முருகப்பெருமானுடைய வழிபாடு. அதனால்தான் குமரக் கடவுள் குன்றுதோறும் விளங்கக்கூடியவன். பண்டை தமிழர்கள் போற்றி வணங்கிய ஒரு வழிபாட்டுக்கு உரிய தமிழ் கடவுள் முருகப்பெருமான். நிறைய நாமெல்லாம் சொல்கிறோம், பழனி ஆண்டவருக்கு அரோகரான்றோம். அரோகரன்னா என்ன அர்த்தம்? என்னோ எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நாமளும் சேர்ந்து சொல்கிறோம். அரோகரா என்ற சொல் எதிலிருந்து வந்தது அப்படின்னு பார்க்க போனால், எல்லாம் வல்ல சர்வேஸ்வரனுடைய நெற்றியிலே இருந்து, அந்த ஞான பிழம்பிலே இருந்து தெரித்த பொறிதான் 6 வடிவங்களை பெற்று ஆறுமுகக் கடவுளாக நாம் வழிபடுகிற கடவுளாக முருகன் தோன்றினான் என்பது கச்சியப்பர் எழுதுகிற கந்தபுராணத்திலிருந்து தெரிந்து கொள்ளுகிற வரலாறு. அதைத்தான் அரண் ஓங்காரன் என்று சொன்னார்கள். அரண் சிவபெருமான். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்ததனால் அரண் ஓங்காரன். அரண் ஓங்காரன், அரண் ஓங்காரன், அரண் ஓங்காரன்னு சொல்லியே கால அளவில் அரோகரான் வந்துட்டுது. அதனுடைய அடிப்படை தத்துவம் அரண் ஓங்காரன். சிவபெருமானிடத்திலிருந்து, அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவன் என்ற அர்த்தம். அது ஓம் என்பதுதான் உயர்ந்த பிரணவ மந்திரம். எல்லா சமயத்தாருக்கும் எடுத்து சொல்லப்படுகிற முதல் தாரக மந்திரம் அது. இன்னும் சொல்ல போனால் வேதத்தின் முதல் பொருளே அதுதான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் வேதத்தினுடைய உட்பொருளாக எளியவர்க்கெல்லாம் அருள்பாலிக்கக்கூடிய எளிவந்த தெய்வமாக பல ஆண்டு காலத்திலிருந்து வணங்கப்படுகிற தெய்வம். யுகத்தை 4ஆக பிரிப்பார்கள். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். 4 யுகங்கள். திரேதாயுகம் என்பது வேற உலகத்துக்கு நடந்த சண்டை. என்ன உலகம்னா தேவர் உலகம், அசுரர் உலகம். தேவர் உலகத்துக்கும் அசுரர் உலகத்துக்கும் நடந்த சண்டை நடந்த காலம்தான் கிருதயுகம். அந்த சண்டை எத்தனை ஆண்டுகள் நடந்ததுன்னா 18 வருஷம் நடந்தது. அந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த யுத்தத்தை முன்னின்று நடத்தி அசுரர் குலத்தை அழித்த அசுரருடைய தலைவனாகிய சூரபத்மனை சேவலாகவும் மயிலாகவும் ஆக்கிக் கொண்ட நிகழ்வு 18 ஆண்டுகள் நடந்தது. அதான் முதல் யுகம். அடுத்த யுகம்தான் திரேதாயுகம். திரேதாயுகம் என்பது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடந்த சண்டை. சொல்லப்போனால் இலங்கைக்கும் அயோத்தி நாட்டுக்கும் நடந்த சண்டை. ராம ராவண யுத்தம். அதுதான் திரேதாயுகம். 18 மாதங்கள் நடந்தது அந்த சண்டை. அப்போ தேவாசுர யுத்தம், முருகப்பெருமான் நடத்திய யுத்தம் 18 வருஷங்கள். ராமராவண யுத்தம் என்பது 18 மாதங்கள். துவாபர யுகம் என்பது கிருஷ்ணாவதாரம் ஏற்பட்ட ஒரு காலம்.
அது வேறு வேறு உலகத்துக்கு நடந்தது. முதல்ல கிருதயுகத்தில், அடுத்தது திரேதாயுகத்தில் வேறு வேறு நாட்டுக்கு நடந்தது. துவாபர யுகத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே சண்டை நடந்தது, பங்காளி சண்டை. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த சண்டை. அப்போ கிருஷ்ண பரமாத்மா அவதாரம். அந்த மகாபாரத யுத்தம் 18 நாள் நடந்தது. இப்போ கலியுகம். இந்த கலியுகத்தில் கடவுளே அவதாரம் எடுக்கிறத நிறுத்திட்டார். 10 அவதாரத்தோடு நிறுத்திக்கிட்டார். ஏன்னா அப்போ ஒரு ராவணன்னா யாருன்னு தெரிஞ்சது, சூரபத்மன்னா யாருன்னு தெரிஞ்சது, பத்மாசூரன்னா யாருன்னு தெரிஞ்சது, இரண்யன்னா யாருன்னு தெரிஞ்சது. இப்போ எவனுக்குள்ள இரண்யங்கிறான், ராவணங்கிறான், பத்மாசூரன் இருக்கிறான்னு நமக்கே தெரியல. அவன் பஸ்ஸுக்குள்ளே நம்ம கூட வரானா, ட்ரெயினில் வரானா, நம்ம தெருவிலே இருக்கிறானா, ஊர் உள்ள இருக்கிறானான்னு தெரியல. அதனால தான் இறைவன் அவதாரம் எடுத்தால் தீராது என்று கருதி, தீர்ப்பதை விட இவர்களை திருத்த வேண்டும் என்று கருதி இப்பொழுது ஞானிகளை படைத்திருக்கிறார்கள். ஞானிகள் தான், சாதுக்கள் தான் நமக்கு வந்து இப்போ உதவுறாங்க. காலம் மாறி போச்சு. இப்போ நாம் நினச்சிருக்கிறோம் நம்மால் தான் எல்லாம் நடக்குதுன்னு. பெரியவங்க சொன்ன தத்துவம் வேறு. அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்று சொன்னார்கள். நாம் நினைக்கிறதெல்லாம் நடந்துடுதுன்னு வச்சுங்களேன், வேறு உலகமே கடவுள் என்பது சொல்லிக்க இடமில்லை. ஆனால் நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றுகிற வல்லமையும் எல்லாம் வல்ல நம்மை ஆட்கொண்டிருக்கக்கூடிய இறைவனுக்குத்தான் இருக்கிறது என்று தான் நம்முடைய முன்னோர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள். அந்த வழிபாட்டு நெறிமுறைகளை எடுத்து ஓதி வைத்திருக்கிறார்கள். தேவாரம், திருவாசகம் எல்லாம் சாதாரணமானதில்லை. கந்த புராணம், காஞ்சிபுரத்திலே வாழ்ந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் தான் முருகப்பெருமானை தியானித்து முருகனுடைய வரலாற்றை எழுத வேண்டுமென்று அவர் இரவிலே, அவருடைய கனவிலே தோன்றி முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறார், அடியெடுத்து கொடுக்கிறார். திகட சக்கரம் என்று தான் அவருக்கு முதல்ல அடி எடுத்து கொடுத்தார். அதே மாதிரி தான் சேக்கிழாருக்கு, பெரிய புராணம் ஏற்றிய சேக்கிழாருக்கு உலகலாம் என்று அடி எடுத்து கொடுத்தார். 10,000 பாடல்களை முத்தாக பாடிய கவி சக்கரவர்த்தி கம்பனுக்கு கூட இறைவன் உலகம் என்று தான் அடியெடுத்து கொடுத்தார். திருமுருகாற்றுப்படையை முருகன் மேல் பாடிய நக்கீரருக்கும் உலகம் என்று அடியெடுத்து கொடுத்தார். இதில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டால், தமிழுக்கும் முருகனுக்கும் மிகப்பெரிய பொருத்தம் இருக்கிறது. அவருடைய 12 கண்கள் 12 உயிரெழுத்துக்கு சமமானது. 12 கரங்கள், 6 தலைகள், 12 18 என்பது 18 மெய்யெழுத்துக்கள். அவர் கையில் வைத்திருக்கிற ஆயுதம், வேலாயுதம் இருக்கிறது, அதுதான் ஆயுத எழுத்து. அவருடைய வடிவமும் தோற்றமும் அன்னை தமிழினுடைய உருவமாகவே விளங்கக்கூடிய தமிழ் கடவுள்தான் முருகப்பெருமான் என்பது தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. 6 படை. இன்னும் சொல்ல போனால் இந்த பிரபஞ்சத்திலே முருகப்பெருமானுடைய அருளை பெறாதவர்களே இருக்க முடியாது. முருகா என்று 3 முறை சொன்னால் அவனுடைய அருள் கிடைக்கும்னு அப்பா பிள்ளைக்கு சொன்னார். ஆனால் ஆசிரியர் சொன்னார்னு பிள்ளை அப்பங்கிட்ட சொன்னான். அப்பன் சொன்னார், தப்புடாது, 1 முறை சொன்னாலே அருள் பாலிப்பான்னார். ஏன்னா இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் என்பது எல்லாம் வல்ல ஒரு இறையாற்றலால், இறை சக்தியால் நிகழ்கிறது என்கின்ற முழு நம்பிக்கை நமக்கு பூர்வமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மை. வெளிநாட்டிலிருந்து கிறிஸ்தவ சமயத்தை பரப்ப வந்த பெரிய சாமியார்கள் கூட திருவாசகத்தை மொழிபெயர்க்கிற போது தன்னை அறியாமல் அழுதிருக்கிறார்கள். இப்படி ஒரு இலக்கியம், இப்படி ஒரு பக்தி காப்பியம் நம்ம தமிழில் இருக்கேன்னு அவங்க உருகியிருக்காங்க. ஒரு ஆச்சரியமான செய்தி, டாக்டர் ஜியு போப்புன்றவர் தான் திருவாசகத்தை அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அந்த நாட்டுக்கு அனுப்புனார். அங்கே இருக்கிற பாதிரியார்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்படி இதை உள்வாங்கி உணர்ந்து படித்த
ஜியு போப்பு எப்படிடா மதம் மாறாத இருக்கிறான்னு ஆச்சரியமாக கேட்டாங்க. ஏன்னா அப்படி உள்ளத்தை உருக்குகிற வல்லமை பெற்ற வார்த்தைகளால் இறை வழிபாட்டை பக்தி சுவையோடு பாடிய மண் இந்த மண். அது மட்டுமல்ல, முருகப்பெருமானை யார் யார் பாடியிருக்காங்க? அருணகிரிநாதர் திருப்புகழாக பாடியிருக்கிறார். கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணமாக பாடியிருக்கிறார். நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலே பெருமானை பற்றிய 6 படை வீட்டையும் பாடியிருக்கிறார். அருட்பிரகாச வள்ளலார் பாடியிருக்கிறார். அவர்தான் பாடினார், ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமெனும் பேய் பிடியாதிருக்க வேண்டும், மருவ பெண் ஆசையை மறக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல முருகப்பெருமானை, கந்தகோட்டத்து பெருமானை பிரார்த்தனை பண்ணுறார். சென்னையிலே முருகப்பெருமான் வீற்றிருப்பது கந்தகோட்டம். அவன் வேண்டிய வரங்களை தருகிற பேசாத பிள்ளையையும் பேச வைக்கிற திருத்தலம்தான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற குமரக்கோட்டம். அங்கே தான் 5 வயசு வரைக்கும் பேசாமலே இருந்த குமரகுருபரர் பேசினார். முதல் பேசின இடம். அதனால்தான் குமரகுருபரரும் முருகப்பெருமானை பற்றிய துதிப்பாடல்களை பாடியிருக்கிறார். அப்படி பல்வேறு ஞானிகளால், பல்வேறு புலவர் பெருமக்களால் பாடப்பட்ட மிகப்பெரிய அற்புதமான வழிபாட்டுக்குரிய ஆண்டவன். மேற்கு மாம்பலம் பகுதியிலே ஒரு அருள்மிகு விநாயகப் பெருமானுடைய திருக்கோயிலை பல ஆண்டுகளாக ஒரு ஆன்மீகத்தினுடைய அடையாளமாக பாதுகாத்து வருகிற என் அருமை நண்பர் சகாதேவனுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஒரு அழகாக வச்சிருக்கார். ஏன்னா நம்ம நாட்டில் ஆன்மீகத்துக்கு பஞ்சமில்லாத நாடு. அதனால்தான் பாட்டன் பாரதி சொன்னான், பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர்னா. இந்த பூமி பழமையான பூமின்னா, பழமையான பூமிக்கு எது அடையாளம்னா ஆன்மீகம்தான். இன்னும் நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்க, ஒட்டுமொத்த பாரத தேசத்தை ஒன்றா பார்க்கணும்னா வேற எந்த அமைப்பும் அதை ஒன்றாக்காது. ஆன்மீகம் ஒன்றுதான் ஒன்றாக காட்டும்ன்ற வல்லமை பெற்றது. ஏன் தெரியுமா? வடக்கே காசி, தெற்கே ராமேஸ்வரம். காசிக்கு போனவங்க என்ன நினைப்பாங்க? அடுத்து ராமேஸ்வரம் போகணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக போய் வருவாங்க. அப்போ வடக்கையும் தெற்கையும் இணைப்பது நம்முடைய கோவில் வழிபாடு தானே தவிர வேறு எதுவும் இணைக்க முடியாது. இன்னும் கூட நமக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்ப தேன் வந்து பாயுது காதினிலேன்னு பாரதி பாடினார். சாதாரணமான வரி இல்லை அது. நீங்கள் வடக்க போக போக ராஜாக்கள் மன்னர்கள் வாழ்ந்த அரண்மனைக்கு அடையாளம் இருக்கும். தெற்கே பாருங்க, நம்ம நாட்டையே தமிழ்நாட்டை எடுத்து பாருங்க. இங்கே எத்தனை மன்னர்கள் வாழ்ந்திருக்காங்க, ஆண்டிருக்காங்க? சோழர்கள் ஆண்டிருக்காங்க, பாண்டியர்கள் ஆண்டிருக்காங்க, பல்லவர்கள் ஆண்டிருக்காங்க, சேர மன்னர்கள் ஆண்டிருக்காங்க. ஆனால் எந்த மன்னனுக்கும் அவன் வாழ்ந்த வீட்டுக்கு அடையாளமே கிடையாது. அவர்கள் கட்டிய கோயிலுக்குத்தான் அடையாளம் அதிகமாக இருக்கிறது, இல்லையா? எந்த ராஜாவுக்கும் வீட்டுக்கு அடையாளமே கிடையாது. இந்த தெருவில் இந்த அட்ரஸில் இவர் வாழ்ந்தார், இந்த வீட்டில் தான் இருந்தாருன்னு சொல்லவே முடியாது. அப்படின்னா அந்த ராஜாக்கள் தங்கள் வீட்டை சின்னதாக கட்டிக்கிட்டு கோயிலை பெருசாக கட்டியிருக்கான். கால அளவில் அந்த வீடுகள் மறைந்து விட்டது, கட்டிய திருக்கோயில்கள் வானலாக இருக்குது. அதனால்தான் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய சின்னம் எது? கோபுர சின்னம். அந்த கோபுர சின்னம் கூட ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலினுடைய கோபுரம். அந்த கோபுரம் தான் அழகிய கோபுரம். நிறைய கோபுரங்கள் வந்தது, அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோபுரம் அதுதான். அதனால்தான் அதை இந்த இலச்சனையை வச்சாங்க. அது கூட நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது. தமிழ்நாடு கோவில்கள் நிறைந்திருக்கிற ஸ்தலம் இந்திய நாட்டில் அத்தனை மாநிலங்களில். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு கோவில் ஸ்தலம்னு பேர். வடக்க போனீங்கன்னா தீர்த்த ஸ்தலம்னு பேர். அங்கே தான் கங்கையெல்லாம் ஓடுது.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோவில்கள் தான் பிரம்மாண்டம். திரும்பின இடத்துலலாம் திருக்கோயில்களை பார்க்கலாம் தமிழ்நாட்டில். அது கூட ஒரு பெரிய வரலாறு இருக்கு, நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதுவும் இந்த இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு பரிசு தெரியும், மனப்பாடம் பண்ண தெரியும், மார்க் வாங்க தெரியுமே தவிர சுற்றி இருக்கிறது என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. போகிற போக்கில் பார்த்தா அப்பா அம்மா பேர் கூட மறந்துடுவான் போலுக்கு. ஏன்னா இன்றைக்கி அந்த உறவுகள் அப்படி இருக்குது. இந்த குழந்தைகள்லாம் கலை நிகழ்ச்சி நடத்துனாங்க, ரொம்ப அற்புதமாக நடத்துனாங்க. ரொம்ப பிரம்மாண்டமான வேஷமெல்லாம் போட்டு ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. எதுக்கு நான் இப்போ இது நினைவுபடுத்துகிறேன்னா, அந்த கோபுர சின்னம் கூட எப்படி வந்தது? ராமநாதபுரத்து சேதுபதி, பாஸ்கர சேதுபதினு பேர் அவருக்கு. அந்த பாஸ்கர சேதுபதிக்கு தான் அதாவது அகில உலக அளவில் அமெரிக்காவில் இருக்கிற சிகாகோவில் ஒரு ஆன்மீக மாநாடு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த ஆன்மீக மாநாட்டுக்கு பாஸ்கர சேதுபதிக்கு தான் அழைப்பு உண்டு, அவர் கலந்துக்கலான்னு ஒரு அழைப்பு வந்தது. ஆனால் அவர் என்ன பண்ணார், நாம் போகிறத விட இந்த நாட்டு இளைஞன் ஒருத்தர் போனால் நல்லா இருக்கும்னு சொல்லி சுவாமி விவேகானந்தரை அனுப்பி வச்சார். அங்கே போய் அவர் ஒரு பெரிய சாதனையை பண்ணிட்டு வந்தார். என்ன சாதனை? ஒரே வரியில் இந்தியான்னா என்னன்றதை காட்டிட்டார். அந்த ஆன்மீக மாநாட்டில் எல்லாரும் சீமான்களே சீமாட்டிகளேன்ற அர்த்தத்தில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்னு பேசுனாங்க. நம்ம விவேகானந்தர் சுவாமி என்ன பண்ணார், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி சகோதரர்களே சகோதரிகளேன்னு பேசி நம்ம இந்திய தேசத்தின் இறையாண்மையை அங்கே வெளிப்படுத்தினார். கூட்டம் கைத்தட்டி 5 நிமிஷம் ஓயாத தட்டினாங்க. அந்த கைத்தட்டில் பிரேக் முறியடிக்க இன்னும் ஒருத்தருக்கு அப்படி பேசலை. அவ்வளோ அழகான பேச்சு அது. அதை விட ஆச்சரியமான செய்தி ஒன்று சொல்கிறேன். இது ஊர் உலகம் பூரா பரவிட்டுது. மறுநாள் அந்த விவேகானந்தர் ஒரு அம்மா பார்க்க வந்தாங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, சிகாகோவில் உலக அழகின்னு பாராட்டப்பட்டவ அந்த அம்மா. அந்த அழகின்னு பட்டம் பெற்ற அந்த அம்மா வந்து சுவாமியை பார்த்து, உங்களை உலகமே அறிவாளின்னு பாராட்டுது, என்னை உலகமே அழகின்னு பாராட்டுது, இந்த அழகியும் இந்த அறிவாளியும் கல்யாணம் பண்ணிக்கின்னு ஒரு குழந்தைக்கு தாய் தகப்பனானா உலகத்திலே அறிவும் அழகும் வாய்ந்த முதல் குழந்தை அதுதான்னு பாராட்டு பெறும்னாங்க அந்த அம்மா. அவர் ஒரு நல்ல துறவின்னு வச்சுங்களேன். அவர் ஆசையை துறந்த துறவி. சொல்லப்போனால் ஒரிஜினல் சாமியார்னா சொல்லலாம். அவர் என்ன பண்ணார், அம்மா நீ நினைக்கிற மாதிரி நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைக்கு தாய் தகப்பன ஆகணும்னா குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது காத்திருக்கணும். அவ்வளோ காலதாமதம் எதுக்கு? உனக்கு நீ நினைக்கிற மாதிரி அறிவும் அழகும் வாய்ந்த பிள்ளை கிடைத்து விட்டான், மகன் கிடைத்து விட்டான். அது நான் தான், என்னை பெற்ற தாய் நீதான்னு தன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பின பொண்ணையே தாயாக பார்த்த பண்பாடு முதலாக உலகத்துக்கு சொன்ன செய்தி இதுதான். இன்னைக்கு நம்ம நாகரிகம் என்ன தெரியுமா? கட்டின மனைவியை தவிர மற்றவர்களையெல்லாம் தாயாக பார்க்குற கலாச்சாரம் நமக்கு. மேலை நாட்டில் அப்படி இல்லை. அதாவது கட்டின மனைவியை விட பார்க்குற பெண்களையெல்லாம் மனைவியாக பார்க்குற ஒரு பண்பாடு அங்கே இருக்குது, கலாச்சாரம். நம்ம கல்ச்சர் வேறு. அதனால தான் சர்தார் வல்லபாய் பட்டேலை பார்த்து ஒருத்தன் கேட்டான், வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு. அவர் சொன்னார், அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னார். அதனால தான் நம்ம இன்றைக்கும் சொல்கிறோம், கல்யாணம்ன்றது ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்கிறோம் இல்லையா? என்ன அழகான முறையெல்லாம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கெல்லாம் நம்ம வச்சுக்கிற ஒரு பையன் ஒரு பிள்ளை ஒரு பொண்ணு. ஜனத்தொகையும் குறைஞ்சி போச்சு. இப்போது வீட்டில் உறவுகள்னால் என்னன்னு தெரியல. அந்த பையனுக்கு வருங்காலத்தில் அண்ணன்னா யாரும் தெரியாது, தம்பின்னா யாரும் தெரியாது. பெருமான் சிவபெருமான் குடும்பத்தில் கூட 2 பிள்ளை, அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தான். அந்த கதை உங்களுக்கு தெரியும். ஒரு ஞானக்கனிக்காக போட்டி போட்டாங்க.
உலகத்தையே முதல்ல சுற்றி வர்றது யார்? அவங்களுக்கு தான் இந்த ஞானப்பழம்னார். விநாயக பெருமான் என்ன பண்ணார்? சர்றன்னு கேட்ட உடனே முருகப்பெருமான் மயில் வாகனத்தை எடுத்துக்கின்னு உலகத்தை சுத்த புறப்பட்டார். ஆனால் இவர் என்ன பண்ணார்? ஞான வெளிச்சத்தோடு அம்மா அப்பாவை சுற்றி வந்து அந்த ஞானப்பழத்தை பெற்றுக்கிட்டார். ரெண்டு விஷயம் இருக்குது அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அம்மையப்பன்தான் உலகம் என்று ஒரு பிள்ளை சொன்னது, உலகம் முழுவதும் இருப்பதும் அம்மையப்பன்தான் என்று இன்னொரு பிள்ளை சொன்னதாகத்தான் நாம் எடுத்துக்கணும். இன்னொன்று, இப்போ நம்ம ரெண்டு உழைப்பு வச்சுருக்கிறோம். கதைன்னு நம்ம நம்புறதை விட கதைக்குள்ளே இருக்கிற புதையலை பார்க்கணும். இப்போது ரெண்டு உழைப்பு இருக்குது. ஒரு நெசவாளி ஆடை நெய்யறான், ஒரு விவசாயி மண்வெட்டி எடுத்து தண்ணி பாய்ச்சி கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறான், ஒரு தொழிலாளி எந்திரத்தை 3 ஷிஃப்டில் பயன்படுத்துகிறான். அதெல்லாம் வந்து கடினமான உழைப்பு. கடினமான உழைப்பு. இப்போ கம்ப்யூட்டரில் உட்காந்துங்கிறான் பையன், அவன் எதையும் தூக்கிறதில்ல சுமக்கிறதில்ல, அறிவு பலத்தால் தான் அந்த வேலையை செய்கிறான். இது கவனமான உழைப்பு இல்லையா? அறிவு உழைப்பு. ஒன்று உடலால் உழைக்கிறது, இன்னொன்று அறிவால் உழைக்கிறது. இதுதான் உலகத்திலே ரெண்டு உழைப்பு. அதைத்தான் முருகப்பெருமான் உடல் உழைப்பை உலகத்துக்கு காட்டினார், அறிவு உழைப்பை விநாயகப் பெருமான் காட்டினார் என்று அதனுடைய உள்கருத்தை நாம் நினச்சிக்கிட்டோம்னா புராணங்கள் பொய் அல்ல, கற்பனை அல்ல, கற்பனைக்கு கதை அல்ல, அதற்குள்ளே வாழ்க்கையின் நிஜம் இருக்கிறது என்பதை நம்பலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு, சரியா? அதாவது அதிசயங்கள் நிறைய நடத்தியிருக்கிறார் முருகப்பெருமான். ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். டிஎம் சௌந்தரராஜன் இல்லையா, அவர் பாட்டை ஒரு நாளைக்காவது நம்ம கேட்காம இருக்க முடியாது. அவர் பிறவி எப்படிப்பட்ட பிறவி பாருங்க. இத்தனைக்கும் அவர் தமிழனாகவே தமிழ் பேசுகிற குடும்பத்தில் பிறக்கலை, சௌராஷ்டிர மொழி பேசக்கூடிய குடும்பத்தில் ஒரு சௌராஷ்டிரர் அவர். ஆனால் கடவுள் அவருக்கு நாவலை என்ன எழுதி வச்சிருக்கான் பார். தமிழில் அவர் பாடாத பாட்டே இல்லை. எம்ஜிஆருக்கு பாடினா எம்ஜிஆர் பாட்டு மாதிரி இருக்கும், சிவாஜிக்கு பாடினா சிவாஜி பாடுற மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு அம்சத்தை கடவுள் அவருக்கு கொடுத்தான். நான் இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறேன், திறமையில்லாத மனிதர்கள் பிரபஞ்சத்தில் கடவுளால் படைக்கப்படுவது கிடையாது. எல்லாருக்கும் திறமை இருக்குது. மார்க் வாங்குறவன் மட்டும்தான் திறமையானவன்னு நம்பாதீங்க. அவனுக்குள்ளே இருக்கிற கலைகள் எவ்வளவோ இருக்குது. இன்னும் சொல்ல போனால் மார்க் வாங்குகிற பிள்ளையை விட மதிப்பு வாங்குகிற பிள்ளை தான் உலகத்திலே சிறந்தவன்னு நம்ம பார்வை மாறணும். எவ்வளோ விஷயம் இருக்குது, எவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போது அந்த டிஎம் சௌந்தரராஜன் பழனி மலையில் படிக்கட்டில் ஏறுறார். படிக்கட்டில் இது நடந்த உண்மை. படிக்கட்டில் ஏறும்போது ஒரு சின்ன பையன் அந்த மலையில் ஒரு பக்கமாக ஆடு மேய்ச்சிங்கிறான், 2 ஆட்டை. 2 ஆடை மேய்ச்சிங்கிறவன் உள்ளம் உருகுதடா முருகா உள்ளம் உருகுதடான்னு ஒரு பாட்டை பாடியிருந்தான். டிஎம் சௌந்தரராஜன் நின்றுட்டார். அந்த பையனை கூப்பிட்டு இந்த பாட்டு நல்லா இருக்குதுன்னு எழுதி வாங்கிக்கினார். அவன் பாட பாட எழுதிட்டார். எழுதி என்ன பண்ணார், நேராக வீட்டுக்கு வந்து அதுக்கு இசையெல்லாம் அமைச்சு உள்ளம் உருகுதடான்னு அவன் பாடினான். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார், உள்ளம் உருகுதையா அப்படின்னு இந்த அடான்றதை எடுத்துட்டு அந்த சொல்லை மாற்றிட்டு அந்த பாட்டை வந்து திரைப்படத்தில் பாடுறார், ஒரு பக்தி படத்தில் பாடுறார். சார் இதை நடந்ததை சொல்கிறேன் உங்களுக்கு. பக்தி படத்தில் பாடும்போது அது சூப்பர் ஹிட் ஆகி போச்சு, பிரபலமாகி போச்சு. அந்த பாட்டு எல்லாரும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, டிஎம் சௌந்தரராஜனுக்கு நிறைய பாட்டு பாட வாய்ப்பு குவிஞ்சு போச்சு. சென்டிமெண்ட்டாகவும் அவருக்கு ரொம்ப விரும்பிட்டார். இந்த பாட்டை பாடினதுலேருந்து தான் நமக்கு வாய்ப்புகள் ஏராளமாக வந்துட்டுது, வளர்ச்சி அதிகமாக வந்துட்டுது. ஒரு வருஷங்க. ஆனால் அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல். என்ன உறுத்தல்,
இந்த பாட்டை யார் பாடியிருப்பாங்க, யார் எழுதியிருப்பாங்க? யாருக்கும் தெரியல சார். கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சுங்க. எப்போ நான் சொல்கிறது, பழனி மலையில் அவர் ஏறும்போது இந்த பாட்டு கிடச்சதுன்னு சொன்னல, அன்னைக்கு சரியாக ஓராண்டு முடியுது. அவருக்கு நிறைய வாய்ப்பு குவிஞ்சதுனால பிரபலமாயிட்டார், நிறைய பணம் சம்பாதிச்சிட்டார். அப்போ அவர் என்ன பண்ணார், அந்த நாளை கொண்டாடணும்னு சென்னையில் காளிகாம்பாள் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு ஒரு ரெக்கார்டிங் அமைப்பை ஒரு ரெக்கார்டிங் அறைய ஒரு அலுவலகத்தை திறக்கணும்னு பூஜை பண்ணுறதுக்கு போகிறார். பூஜை பண்ணுறதுக்கு போகும்போது அந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது தான் அங்கே சுவத்தில் பார்த்துட்டார் இந்த பாட்டை. அங்கே எழுதிக்குது, உள்ளம் உருகுதடா, அந்த பாட்டை அப்படியே எழுதி வச்சிருக்கிறான் கல்வெட்டில். அப்போ தான் பார்த்துட்டு ஒரு வருஷமாக அவர் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டு இருந்த அந்த இது மாயமாக மறைஞ்சிட்டுது. கீழே ஆண்டவன் பிச்சு அப்படின்னு பேர் போட்டிருந்தது. அப்போ தான் அவர் டிஎம்எஸ் யோசிக்கிறார், இந்த பாட்டை எழுதிருந்து ஆண்டவன் பிச்சைன்னு எழுதிக்குது, இது யார் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் ஆசிரியரை பற்றி தேட ஆரம்பித்தார். வேறு யாரும் இல்லை, ஒரு முருக பக்தை, ஒரு அம்மா, சாதாரண பெரிய பணக்கார அம்மா, எல்லா பணத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு முருகனே கதின்னு சொல்லி ஊர் ஊராக சென்று முருக பக்தி பாடல்களை பாடியே பரவசம் அடைஞ்சவங்க. அவங்க சொந்தமாகவே பாடின பாட்டு அது. இது எப்படி அவருக்கு தெரிஞ்சதுன்னா, காஞ்சிபுரத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்து, என்ன சொல்ல போனால் அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் இருந்தோம் அப்படின்ற ஒரு சிறப்பு நமக்கு உண்டு. காஞ்சி மகா பெரியவர் அந்த மடத்தில் இருக்கிற போது இந்த பிச்சின்ற இந்த அம்மா, பிச்சின்னா என்ன தெரியுமா, முருகன் மேலே ஒரு பைத்தியம்னு அர்த்தம். இந்த அம்மா வாசலில் நின்றுக்கிட்டு பாடின்னு இருக்குது. இந்த பசங்கள்லாம் கல் எடுத்து போடுறாங்க. அப்போ தான் அவளை அடிக்காதீங்கடா, அவள் ஆண்டவன் பிச்சின்னு அவள் தான் பேர் வச்சார். அந்த ஆண்டவன் பிச்சின்ற அம்மா தான் இந்த பாட்டையே எழுதியதாக ஒரு வரலாறு இருக்கிறது என்றால், ஒரு பாடல் அவர் உள்ளம் உருகி பாடியதனால் ஒரு உயர்ந்த சிகரத்தை தொட்டார் முருகப்பெருமானுடைய திருவருளால் என்பது டி.எம். சௌந்தரராஜன் தன் வாயாலே ஒரு சொன்ன வரலாறு. இது சொன்ன வரலாறு. இன்னொன்றுங்க, நம்ம பக்தி என்ன சொல்லுது, நம்பிக்கை தான் முதல் ஆதாரம். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், வாழ்க்கையே நம்பிக்கை தானே. என்ன சார், வாழ்க்கையே நம்பிக்கை தானே. நாளைக்கு காலையில் இருப்போம்ன்றதே நம்பிக்கை தான். இன்னைக்கு இருக்கிறது நமக்கு தெரியுது, பிறப்பது தெரியும், பிறப்பதும் தெரியாது, இறப்பதும் தெரியாது. இடைப்பட்ட காலம்தான் நமக்கு தெரிய வரும் என்றால், பிறந்த பிறகு இன்னொரு சிறப்பு அவனுக்குத்தான் தெரியும் அந்த ரகசியம். ஆனால் வாழ்கிற வரையில் ஒவ்வொரு வினாடியும் வாழ பழகுன்னு ஓஷோ சொல்லுகிறார். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் ஏங்க நான் கேட்குறேன், 2.5 வருஷமாக வீட்டுக்குள்ளேயே உக்காந்துருப்போம்னு நம்ம நினச்சிருப்போமா? கண்ணுக்கு தெரியாத பூச்சி நம்மளை உள்ளே உட்கார வச்சுட்டுது. நீங்கள் சந்திர மண்டலம் போகிறீங்க, சூரிய மண்டலம் போங்க, செவ்வாய் கிரகம் போங்க, எங்கே வேணாலும் போங்க, ஒரு கண்ணுக்கு தெரியாத பூச்சி கொரோனான்னு வந்து அத்தனை பேர் உலகத்தையே மூடிட்டுது, வேர்ல்டுக்கே கதவு மூடிடுச்சது. எந்த நாட்டில் எவன் போனான், இப்போ கூட சிங்கப்பூரில் இன்னும் புதிய வகை கொரோனா வருதுன்னு நேற்றுலேருந்து சொல்லி ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் சொன்னான், அவனன்றி ஓர் அணுவும் அசையாதுன்னா. சாதாரணமான விஷயம் இல்லைங்க. நம்முடைய சமய வழிபாடு, இறை உணர்வு எதை ஆதாரமாக வைக்க தெரியுமா? நம்பிக்கை. நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்புன்னா. 4 வேதங்களுடைய தீர்ப்பே நம்பிக்கையை நிறைவேற்றுவது தான். இதே வடவழின ஆலய பெருமானுக்குள்ளே நம்ம போய் பிரார்த்தனை பண்ணுறோம். நான் உங்களுக்கெல்லாம் அன்பாக கேட்டுக்கிறேன், பொன்னை கொடு பொருளை கொடு என்ன கேட்க வேண்டாம். அதை ஒரு நாயன்மார் சொன்னார், வேண்டத்தக்கது அறிவோயினி. எனக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும், நான் கேட்டு தான் அவன் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. வேண்டத்தக்கது அறிவோயினி, எனக்கு என்ன வேணும்னு தெரியும்,
இதை மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க. ஐயா முருகா, நான் ஆடிக்காரில் போக வேண்டாம், ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிற அருளை கொடுறா போதும்னு சொல்லுங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னா தலை சிறந்த செல்வம் அதுதான். அதை பிரார்த்தனை பண்ணாலே போதும். ஆரோக்கியமான எண்ணங்கள். இறைவன் தான் அந்த இறை பக்தி என்ன செய்யும்? மனதை மார்க்கத்தில் கொண்டு போய் நிறுத்தும், எண்ணங்களை தூய்மையாக்கும். அதனால்தான் திருமூலர் சொன்னார், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கேன்னு திருமூலர் சொன்னார். நம்பிக்கை வைங்க, நிச்சயமாக நிறைவேறு சார். நாம் நம்பணும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுங்களா உங்களுக்கு? நான் பார்த்ததை சொல்கிறேன். காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் வழிபாடு இருந்ததில்லை, ஞாபகம் இருக்கா? அத்திவரதரை யார் யார் பார்த்தீங்க? தரிசனம் பண்ணிங்க? பரவாயில்லை, உங்களை பார்த்தாலே போதும், அவரை பார்த்த மாதிரி. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லேருந்து இல்லாமல் நிறைய பேர் வந்தான். நானும் அத்திவரதரை பார்க்கணுன்னு ஒரு நாள் ஆசைப்பட்டு போனேன். போய் கீழில் நின்று அங்கே ஒரு நண்பர் வந்தார். ஐயா நீங்கள் வேண்டாம், கஷ்டப்படுவீங்க, வாங்க உள்ளே நான் கூட்டிகிட்டு போகிறேன், குறுக்கு வழியில் கூட்டின்னு போகிறேன்னார். நான் சொன்னேன், தெரிஞ்சோ தெரியாமலோ குறுக்கு வழியில் போன பாவத்தை தொலைக்க தாண்டா நானே இங்கே வந்தேன், அவரை பார்க்குறதுக்கும் குறுக்கு வழியா வேண்டான்னு. அவன் சொன்னான், உனக்கு இப்போ தெரியாது என் அருமை, போக போக தான் தெரியுன்ட்டு போயிட்டான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கூட்டம் குவிஞ்சு போச்சு. முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. அப்போ மொல்லமாக அசைஞ்சு போகுது கூட்டம். இடையிலே நம்ம போயிடலான்னு பார்த்தாலும் போக முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் ஆகிப்போச்சு. அப்போ நானே, அத்திவரதா நான் உன்னை தரிசனிக்க தான் வந்தேன், ஏன் இந்த சோதனைன்னு நினச்சேன் பாருங்க. என் முன்னாடி ஒரு 90 வயசு பாட்டி இருக்குங்க சார். 90 வயசு. அதுக்கு நல்ல தெம்பாக நடக்கிறாங்க அந்த பாட்டி. கோவிந்தா மாதவா யாதவா கேசவா மதுசூதனா முரளிதரான்னு பெருமானுடைய நாமாவளிகளெல்லாம் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே தெம்பாக போகுது. இதை காதலை விழ விழ எனக்கும் தெம்பாக இருந்தது. நான் மனசில் நினச்சேன், 90 வயசு பாட்டியே தெம்பாக போகும்போது நாம் ஏண்டா கவலைப்படணும்னு பின்னாடியே போனேன். பாட்டியை ஃபாலோ பண்ணி போன முதல் ஆள் நான் தான். பின்னாடியே பாட்டிக்கு பின்னாடியே போனேன் பகவானை பார்க்குறதுக்கு. கிட்ட போயிட்டேன்யா. அத்திவரதர் கிட்ட போன உடனே நல்லா கவனிங்க, அந்த பாட்டி பிரார்த்தனை பண்ணிச்சு தெரியுமா? அத்திவரதா, அடுத்த முறையை நான் உன்னை சேவிக்கணும்னு செய். அவர் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரப்போகிறாரு. இப்போவே பாட்டிக்கு 90, 90, 40, 130 வருஷம் அது வாழ்வுன்னு நம்புது. பார்த்தீங்களா? இந்த நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. இந்த நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. பையன் பாஸ் ஆகுவான், பையன் வேலைக்கு போவான், பொண்ணுக்கு நல்ல வரன் கிடைக்கும். நம்புங்க, முதல்ல நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை வேற, அவநம்பிக்கை வேற, மூட நம்பிக்கை வேற. ஊட்டி மலை மேலே பஸ்ஸு போகுது, சாயந்தரம் 6:30 மணி, இருட்டுற நேரம். டிரைவர் சீட்டு பின்னாடி உட்காந்துன்னு ஒருத்தன் புலம்புறான், பொண்டாட்டி சரியில்லை, புள்ள சரியில்லை, ஊர் சரியில்லை, உலகம் சரியில்லை. டிரைவர் சொன்னார், டே கண்டக்டர், இவனை இடத்த மாற்றி உட்காரவை, அவன் என்ன டென்ஷன் ஆக்குறான்னாரு. இல்லைன்னாத்த எதுவுமே சரியில்லைன்னா. எல்லாம் சரியாகவும் நம்புடான்னாரு. எதை வச்சு நம்புறதுன்னு அவன் கேட்டான். இப்போ எனக்கும் தான் 2 கண்ணும் தெரியல, இந்த பஸ்ஸு போகும்னு நான் நம்பலையாடா, அது மாதிரி நம்புடான்னாரு. இதுக்கு பேர் தான் குருட்டு நம்பிக்கைன்னு பேர். அதெல்லாம் நம்ம பெரியவங்க சொன்னது. ஆழமான நம்பிக்கை வை. உன் மனதை உறுதிப்படுத்திக்கணுமா? இறைவன் மீது நம்பிக்கை வை. அதனால தான் சொன்னான், திரும்ப திரும்ப இறைவனுடைய நாமாவளிகளை கேள், ஸ்லோகங்களை சொல்லு, தேவாரம் திருவாசகம் பாடல்களை பாடு, கந்தர் அலங்காரம் பாடு, கந்தர் சஷ்டி பாடல்களை பாடு. இப்போ நினைவு கொண்டு வருது, நடந்த ஒரு கதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். கோயம்புத்தூரில் பிரபலமான ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லலை. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த ஒரு தொழிலாளி, அவன் சம்சாரத்தை அழைச்சிக்கிட்டு போய் வயிற்றில் ஒரு கட்டி பிரச்சனை, அதை காமிக்கிறதுக்காக போகிறார். அவரை அட்மிட்டும் பண்ணிட்டாங்க. அவருங்க என்ன பண்ணிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் இதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணுன்னா 2 லட்சம் ரூபாய் ஆகும்ட்டாங்க. அவன் வாசலில் அந்த வராண்டாவில் உட்காந்துங்கிறான்.
அந்த நேரத்தில் முருகா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு அப்படின்னு உட்கார்ந்தான். சார் நீங்கள் அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய தொழிலதிபர், அந்த தொழிலதிபர் வீட்டு 2 பிள்ளைங்க அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஸ்ட்ரெச்சரில் வச்சு உள்ள அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே நுழையிறாங்க. அப்படி நுழையும் போது இந்த வாசலில் உட்காந்தான் பார்த்தீங்களா ரிசப்ஷனில் அந்த ஆள், அவன் செல்லுக்கு யாரோ ஃபோன் பண்ணுறான். அந்த செல்லு ஃபோன் பண்ணது அவன் என்ன ரிங்டோன் வச்சுருக்கான் தெரியுமா? சஷ்டியை நோக்க சரவண பவனான்ற ரிங்டோனை வச்சுருக்கான் அந்த ஆள். இந்த ரிங்டோனை ஒலிக்கவும் அந்த அம்மா ஸ்ட்ரெச்சரை வச்சு அந்த பிள்ளைங்க தள்ளிட்டு வரவும் கரெக்டாக இருக்குது. உடனே நிறுத்திட்டு அந்த பிள்ளைங்க கேட்டாங்க, யாரியா நீ? முருகனே வந்து எங்களுக்கு ஆசீர்வதிக்கிற மாதிரி இருக்கு, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துக்கிட்டு வரோம். சஷ்டியை நோக்க சரவண பவனார்ன்றது எங்கள் காதில் ஒலிச்சது, முருகன் ஆசீர்வாதம் மாதிரி தெரியுது. 40 ஆண்டு காலம் எங்கள் அம்மா சஷ்டி விரதம் இருக்கிறவங்கடா, எங்கள் அம்மா பொழைச்சிடுவாங்க, நல்லாயிடும் அப்படின்னு நம்பிக்கையோடு உள்ளே போனாங்க சார். 2 நாளில் ஒரே நாளில் அவங்களுடைய 24 ஹவர்ஸில் உடல் நலமாகி வெளியில் வர்றாங்க. வெளியில் வர அதே இடத்துல அந்த ஆளுக்கு ஃபோன் வருது, இதே ரிங்டோனு. அப்படியே நிறுத்திட்டு அந்த 2 பிள்ளைகளும் கேட்டாங்க, நீ யாரையா முருகனே அனுப்புன மாதிரி வந்து எங்களுக்கு அசரீரி மாதிரி சொல்கிற, அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, உனக்கு என்ன பிரச்சனை? அவன் அழறான். அவனுடைய சம்சாரத்துக்கு கட்டி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 2 லட்சம் ரூபாய் இல்லாத நான் உட்காந்துங்கிறேன் சார்ன்னா. அந்த பிள்ளைகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? செக் எடுத்தாங்க சார், 5 lakhs போட்டு அவனுக்கு கொடுத்து 2 லட்சம் ரூபாய்க்கு ஆப்ரேஷன் பண்ணு, மீதி 3 லட்சம் ரூபாய் உன் லைஃபுக்கு வச்சுக்கோ, உன் தொழிலுக்கு வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போனாங்க சார். ஒரே ஒரு ரிங்டோன் முருகனை பற்றிய நினைப்போடு எண்ணத்தோடு ஆழமாக இருந்ததனால் அவனுடைய குடும்பத்துக்கே உதவி செய்ததென்றால் இதுக்கு தான் பேர் கந்தன் கருணைன்னு பேர். நாம் எதையோ வச்சுக்கிறோம் இல்லை, ஒரு ரிங்டோன் எப்பயுமே ஒரு சொல்லு வைப்ரேஷன் சார். நீங்கள் நினைக்காதீங்க, வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகள் என்பதே பலவீனம். முருகா அப்படின்னு எடுத்து பாருங்க, அகர உகர மகர 3 வரும், அதில் ஓம் ஓம் ஓம்னு வரும். இந்த வார்த்தைகள் சாதாரணமானதில்லை. இப்போ நம்ம எல்லாம் இந்த 2020 மேட்ச் பார்க்குறீங்க, கிரிக்கெட் மேட்ச்சு. ஒரு காலத்தில் வேர்ல்டு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. நான் சொல்கிறது சில வருஷத்துக்கு முந்தி வேர்ல்டு கிரிக்கெட் மேட்ச் நடந்தபோது லாஸ்ட்டு அப்போ தான் யார் வின்னரு யார் அப்படின்னு ஒரு போட்டி நடந்தபோது கடைசி டீம் கடைசி போட்டியில் இந்தியா டீம் ஆடுது. இந்தியா டீமுக்கு கேப்டன் தோனி. அந்த மேட்சில் ஜெயிச்சு வேர்ல்டு கப்பை வாங்கணுன்னா நல்லா கவனிங்க, லாஸ்ட் பால், ஒரே பால் தான் இருக்குது, 4 ரன்னு தான் தேவை. 4 ரன் எடுத்துட்டால் இந்தியா ஜெயிச்சிடும், வேர்ல்டு கப் வாங்கிடும். 10,000 பேர் சுற்றி பார்க்குறான், என்ன நடக்குமோன்னு ஆர்வமாக இருக்கான். 11 பேர் இவனை அவுட் ஆக்கிறதுக்கு கங்கணம் கட்டிங்கிறான். ஒருத்தன் பாலை போட்டு இவனை வீழ்த்தணும்னு ஆர்வம் வரான். அவனை எதிர்க்கிறவன் இவன் ஒரு ஆள் தான், தோனி. அவன் பேட்டை நம்பி நிற்கிறான். இந்த நேரம் என்ன ஆச்சரியம் நடந்தது தெரியுமா? 10,000 பேரும் எழுந்து நின்று ஒரு சொல்ல உச்சரித்தாங்க. என்ன சொல்ல தெரியுமா? வந்தே மாதரம்னு 10,000 பேரும் சொன்னான், கோஷமாக சொன்னான். வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே 10,000 பேரும் சொன்னான். என்ன ஆச்சுன்னு தெரியல, தோனிக்கு ஒரு உணர்வு கிளம்பிட்டுது. அந்த வார்த்தைகளுடைய உற்சாகம் அவரை உணர்வு பட செய்தது, வலிமையை தந்தது. அந்த கடைசி பாலை சந்திக்கிறார், 6 ஆகுது. 4 ரன்னு தான் தேவை, 6 ரன்னாக கிடச்சிது. இந்தியா வேர்ல்டு கப்பை வாங்கிக்கிட்டு வந்தது. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரே ஒரு சொல், அந்த வைப்ரேஷன் உடைய சொல்லை நீங்கள் தயவு செஞ்சு நம்ம பயன்படுத்தணும். ஒன்றுமே பயன்படுத்தணும், முருகான்னு ஒரு சொல்ல சொன்னாலே போதும். முருகான்னு ஒரு சொல்ல சொன்னாலே போதும்.
ஏன்னா வார்த்தைகள் என்பதை மீண்டும் சொல்கிறேன், நம்ம படிக்கிறதுக்கு அதுதான் காரணம். ஏன்னா உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் பன்னீர்கள் கோலப்பாவானோர் கொடியவனை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்க வேணும். ஆறிர தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். நாம் வாழ்த்து இறைவன் வாழ போகிறதில்ல, அவன் வாழ்த்து அவனுடைய அருளால் தான் நம்ம வாழறோம். மீண்டும் மீண்டும் நாம் வாழ்வதற்கு அவனை வாழ்த்துகிறோமே தவிர, அதுதான் முக்கியமானது. அதனால்தான் அப்பர் பெருமான் பாடினார், வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனேன்னார். என்ன அற்புதம்! அன்றைக்கி ஒரு ஆள் ஆப்ரேஷன் பண்ணாங்க சார், சர்ஜரி பண்ணாங்க ஹாஸ்பிட்டலில். 70 வயசு அவருக்கு, 4 பிளாக்கு சர்ஜரி பண்ணாங்க. இவ்வளவு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னார் டாக்டரு. அந்த ஆள் கண்ணீர் விட்டான் சார், அழுதான். டாக்டர் சொன்னார், உணர்ச்சி வசப்படாதேயா, ஃபீஸை கூட குறைச்சிட்றோம், நீ மறுபடியும் டென்ஷன் ஆகிடாத, நாங்கள் செஞ்ச ஆப்ரேஷனை வீணாக போட போகுதுன்னாரு. ஃபீஸை குறைக்கட்டுமான்னாங்க. நான் அதுக்கு அழுவல, பின்ன எதுக்கே அழுத? 4 பிளாக்கை எடுக்கிறதுக்கே நீங்கள் இத்தனை லட்சம் கேட்குறீங்களே, 70 வருஷமாக எந்த பிளாக்கும் இல்லாமல் என்னை வாழ வச்சானே அந்த முருகன், அவனுக்கு நான் எவ்வளவு ஃபீஸ் கட்டணுன்னு கொஞ்சம் கணக்கு போட்டு பார்த்தேன்டா, அதனால தான்டா நான் அழுதேன்னா. அதனால தான் மணிவாசகர் சொன்னார், எதனால் இறைவனை பெறலாம் தெரியுமா? அழுதால் அவனை பெறலாம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உருகணும். நீங்கள் உருகி சொல்லுங்கள், முருகன் உங்கள் மனசுக்குள்ளே குடியேறுவான். சார், அந்த உருக்கம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த பக்தி நெறிய உலகத்தில் வேறு எங்கேயும் சொல்லி விடலை, நம்ம தான் சொன்னோம். ஏன்? மற்றவர்களெல்லாம் உடலை பற்றிய சிந்தனை அயல் மண்ணிலே, மனதை பற்றிய மார்க்கம்தான் இந்திய மண்ணிலே. நம்மெல்லாம் மனசு தான் சார் பார்க்குறோம், மனம்தான் முக்கியம். ஏன்னா மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஒன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதனெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய உண்ணாது உனை உணு உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே என்னார் நாவுக்கரசர் பெருமான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறப்பு ஏன் பெரிய புராணத்தில் சொல்லலையா? சிறு தொண்ட நாயனார் 63 நாயன்மாருடைய சரித்திரத்தில் சிறு தொண்ட நாயனார் தான் பிள்ளைக்கறி சமைத்து குடித்தார். கண்ணப்பன் கண்ணை எடுத்து கொடுத்தார், ஆனால் சிறு தொண்டர் பிள்ளைக்கறியை சமைச்சு கொடுத்தார். நீங்கள் அந்த வரலாற்றை நல்லா ஆழமாக படித்தா தெரியும். எல்லா அடியாருக்கும் சர்வேஸ்வரன் உமாமகேஸ்வரனாக போய் அருள் பாலிச்சிருக்கிறார். ஆனால் சிறு தொண்டருக்கு மட்டும்தான் முருகப்பெருமானோடு போய் அருள் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? எனக்கும் ஒரு பிள்ளை இருக்கிறான்டா, ஆனால் உனக்குன்னு இருந்த ஒரு பிள்ளையும் கறி சமைத்து பக்திக்காக கொடுத்த பத்தியான்னு அவனை குடும்பத்தோடு பொண்ணு போய் ஆசீர்வாதம் பண்ணார், வாழ்த்தினார். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தத்துவம் உண்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு இருக்கிற மகத்துவம் சாதாரணமான மகிமை இல்லை. படைத்தவனையே படைத்தவர் அவர். உங்களுக்கு புரியும். பிரம்மாவுக்கு படைப்பு தொழில் இல்லையா? திருமாலுக்கு காத்தல் தொழில், சிவபெருமானுக்கு அழித்தல் தொழில். இப்போ படைப்பு தொழில் செய்கிற பிரம்மா ஒரு சமயம் யாருமே கர்வம் இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது. நான் கூட என் வகுப்பில் பிள்ளைகள் இடத்துல பேசுவேன், அருமையாக சொல்லுவான் பிள்ளைங்க. இந்த வத்தி குச்சி இருக்குல்ல, தீக்குச்சி இருக்குது இல்லையா? தீக்குச்சியை நான் கேட்டேன் ஒரு சமயம், தீக்குச்சி சின்னதாக மருந்து வச்சிருக்குடா, அந்த தீப்பெட்டியில் பக்கத்தில் சைடில் பார்த்தா அந்த பட்டையில் நிறைய மருந்து இருக்குது. தீக்குச்சி இதில் உராயும் போது அது எரியுது, இது ஏண்டா எரியல அப்படின்னு அவன் சொன்னான். சார் ஒரு பதில், சார் தீக்குச்சிக்கு மண்டகனம் ஜாஸ்தி சார், அதனால தான் அது உராஞ்ச உடனே எரியுதுன்னா. ரொம்ப அருமையான பதில் அது. அவன் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அறிவு வேறு, புத்திசாலித்தனம் வேறு. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், திறமை வேறு,
புத்திசாலித்தனம் வேறு. உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. கடின உழைப்பு வேறு, கவன உழைப்பு வேறு. உழைக்கிறதுலே 2 வகை இருக்குது, படிக்கிறதுலே 2 வகை இருக்குது. நான் ஒரு நிகழ்ச்சி சொன்னால் சரியாக இருக்கும். கற்பனையாக இருந்தாலும் அதில் இருக்கிற கருத்தை எடுத்துங்க. ஒரு ஹெலிகாப்டர் பறக்குது. அந்த ஹெலிகாப்டரில் 3 ஆம்பளைங்க இருக்கிறான், ஒரே ஒரு சகோதரி இருக்காங்க. அந்த ஹெலிகாப்டர் பறந்தும் போகுது. பைலட்டு கத்துறாரு, ஹெலிகாப்டரில் கொஞ்சம் கோளாறு வந்துடுச்சு. எப்பயுமே ரெடிமேடாக ஒரு நூல் ஏணி வச்சுருப்பாங்க. அந்த நூல் ஏணியை நான் எடுத்து ஜன்னல் வழியாக வெளியில் விட்றேன், நீங்கள் 4 பேரும் போய் பிடிச்சிக்கங்க நூல் ஏணியை. பாதுகாப்பான இடத்துல டவுன் ஆகி நான் இறக்கி விட்டுறேன், காப்பாற்றிக்கங்க உங்களைன்னாரு. நூல் ஏணியை எடுத்து வெளியில் விட்டதும் மலமலன்னு 4 பேரும் 3 ஆம்பளைங்களும் அந்த அம்மாவும் போய் பிடிச்சின்னு தொங்குறாங்க. ஹெலிகாப்டர் போகுது. பைலட்டு மறுபடியும் கத்துறான். மறுபடியும் கோளாறு அதிகமாக போச்சு, வெயிட்டு தாங்கலை. யாராவது ஒருத்தர் கீழே விழுந்தாதான் வெயிட்டு சரியாக இருக்கும், ஒருத்தர் தியாகம் பண்ணுங்கன்னு பைலட்டு கத்தனான். யார் விழுவான்? 4 பேரும் தொங்குற ஆளுங்க நிசப்தமாகறாங்க. அப்போது அந்த அம்மா தான் வாயை திறந்து சொல்லிச்சு, சகோதரர்களாக பயப்படாதீங்க. ஒரு பெண் தாய் ஸ்தானத்திலிருந்து தான் தியாகம் பண்ணுறா, ஒரு பெண் மனைவி ஸ்தானத்திலிருந்து தான் தியாகம் பண்ணுறா, ஒரு பெண் சகோதரி ஸ்தானத்திலிருந்து தியாகம் பண்ணுறா. நான் சகோதரி ஸ்தானத்திலிருந்து நானே குதித்து தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. 3 ஆம்பளைங்களும் கை தட்டினான். முடிஞ்சு போச்சா? பைலட்டு எட்டி பார்த்தான். புண்ணியவதி, உன்ன மாதிரி ஊருக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும். இப்போ இனிமேல் ஹெலிகாப்டரில் என்ன கோளாறு வந்தாலும் கவலை இல்லை, நம்ம சேஃப்டியாக போயிடலான்னா. நான் என்ன கேட்குறேன், இந்த இடத்துல அது என்ன மீட்டிங் சொற்பொழிவாக நடக்குது, அங்கே அரசியல் கூட்டமாக நடக்குது கை தட்டுறதுக்கு? கவனம் இருந்தால் ஒரு வினாடி கூட நீங்கள் கவனம் சிதைஞ்சு போனால் வாழ்க்கையே வீணாக போயிடும். அந்த கவனம் நம்மிடத்தில் இருப்பதற்குத்தான் இறைவனுடைய முருகனுடைய அருள் வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். சிந்தையெல்லாம் அவனுடைய சிந்தையாக இருக்கணும், செயல்கள் அவனை வைத்தே இருக்கணும், எண்ணங்கள் அவனை நோக்கியதே இருக்கணும். அதனால்தான் வள்ளலார் சொன்னார், என்ன அருமையான செய்தி தெரியுமா? அது ஒருமையுடன் நினது திருவடி நினைக்கின்ற உத்தமர் தரும் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். சார், யாருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு யாருக்கு சார் தெரியுது? இப்போது எவன் என்ன நினைக்கிறான்னு தெரியலையே. ரொம்ப சிரமமான காலத்தில் நாம் வாழ்ந்துங்கிறோம். ஏதோ இன்னும் இந்த மாதிரி ஒழுங்காக இருக்குதுன்னா இந்த பக்தி மார்க்கம் தான் இப்படி நம்ம கை கொடுத்து ஒரு உதவுது. சார், ராத்திரி நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி விழுப்புரத்தில் மீட்டிங் பேசிட்டு 9 மணிக்கு முடிச்சுட்டு, அப்போல்லாம் திருவள்ளூர் பஸ்ஸு நல்லா ஞாபகம்தா? டபுள் சீட்டு இருக்கும், 3 சீட்டு இருக்கும். நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன், டபுள் சீட்டில் தான் உக்காருவேன். இன்னும் அந்த பஸ்ஸிலலாம் ஒரு பெரிய எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு பக்கம் இந்த பெண்கள்லாம் உட்கார்ற பகுதியெல்லாம் பாவையர் பூவையர்னு எழுதி வச்சுருப்பான். இந்த ஆம்பளைங்கள்லாம் உட்கார இடத்துல திருடர்கள் ஜாக்கிரதைன்னு எழுதி வச்சுருப்பான். இல்லையா? பார்த்துருக்கீங்களா நீங்களாம்? நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் அதை என்ன பண்ணார், அதை எடுத்துட்டு திருக்குறளை எழுதி வச்சாரியா. பஸ்ஸில் பூரா திருக்குறளை எழுதிட்டார். இந்த வசனங்கள்லாம் வார்த்தைகள்லாம் எடுத்துட்டார். எதுக்கு சொல்கிறேன்னா, பஸ்ஸுலேயும் சில நியாயங்கள் அநியாயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த டபுள் சீட்டில் என்ன பண்ணுவேன், நான் எப்பயுமே கையில் எடுத்து போன பையை பக்கத்து சீட்டில் வச்சுட்டு நான் உட்காந்தேன். எதுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம், யாராவது ஒரு சின்னதாக மெல்லிஸாக ஒரு பையன் வந்தால் உட்கார வைப்போம், 3 மணி நேரம் மெட்ராஸுக்கு நிம்மதியாக போகலான்னு. ஏன் நேரம் யாருமே வரல. நல்ல வேலைடா அப்பா, ஒருத்தர் கூட வரல, டபுள் சீட்டு ஃபுல்லாக நம்ம உட்காந்துடலான்னு நினச்சி பஸ்ஸு புறப்பட்டு வருது சார். விக்கிரவாண்டியை தாண்டிச்சு, இப்போ இருக்கிற டோலை தாண்டுது. ஒரு ஆள் அங்கேருந்து ஓடியாந்தான், தாவி பிடிச்சி ஏறி வந்தான். அப்போது என் சீட்டு பக்கத்தில் இருந்த ஒரே ஒரு சீட்டு தான் காலியாக இருந்தது. எனக்குன்னு இவர் சீட்டு போட்டுக்கிறார் சார், சாருன்னு சொல்லி என் பக்கத்தில் வந்து உக்காந்துட்டான். உட்காந்தது சும்மா இல்லை, என்னை கேட்டான்,
இந்த பஸ்ஸு எங்கே போகுதுன்னு கேட்டோம். ஆஹா, பெரிய பேசும்போதே நான் மயங்கி கீழே வந்துடும் போலகுது. அவ்வளவு வாடை வருது உள்ளேருந்து. அது எவ்வளோ உள்ளே போச்சுன்னு எனக்கு தெரியல, கணக்கு போட முடியல. ஆஹா, இவ்வளோ மயக்கம் வர்ற மாதிரி பேசுகிறானே, என்ன ஆக போகுது, எங்கே போகுதுன்னு தெரியாமலே ஏறிட்டானே, கடவுளே முருகான்னு நினச்சின்னு வந்தேன். கொஞ்சம் தூரம் வந்தது, அதுக்குள்ளே கண்டக்டர் என்ன பண்ணார், டிக்கெட்லாம் கொடுத்து லைட் ஆஃப் பண்ணிட்டார். இந்த பஸ்ஸு எந்த ரூட்டில் போகுதுன்னா, திண்டிவனம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு. நிறுத்து, திண்டிவனம் தாண்டி லெஃப்டில் ஒரு ரோடு போகுதில்ல, அந்த செஞ்சி பக்கமாக போய் அப்படியே வந்தவாசி பக்கமாக போனால் என்ன, அப்படியே வந்துடலாம்ல, மாமுண்டூர் பக்கம் வந்துடலாம்ல, உத்தரமேரூர் போயிடணும். வரலாம் தான், அடுத்த திட்டத்தில் இதை சேர்த்து பஸ்ஸு அப்படி கூட சொல்லுவோன்னு. இல்லை அது இப்பயே ஏற்பாடு செஞ்சால் நல்லாயிருக்கும்னா. சரி, எதுக்கு நாளைக்கு ஒரு மனு எழுதி கொடு, நான் முயற்சி பண்ணுறேன்னு. இப்படியே பேசும் போகிறேன் சார். பின்னாடி 2 பேர் பேசிக்கிட்டு வரான், நானும் பார்க்குறேன். அரை மணி நேரமாக 2 பயலுங்க முன்னாடி குடிகார பசங்க லூட்டி அடிச்சிக்கினே வரானுங்க. அதில் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் நான் எப்பயும் போடுவேன். இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிறவன் தான் ஓவராக இருக்கான் போலக்குது. அவன் எது சொன்னாலும் செய்யலான்றான் அந்த ஆள். அப்படின்னு நம்மளை உலகம் மாதிரியாக பார்க்குற அளவுக்கு இருக்குதுன்னா கொஞ்சம் யோசிங்க. இப்போ யாருக்குள்ளே என்ன இருக்குது, யார் என்ன பேசுவான்னு தெரியல. நாம் புறப்படுற நேரமும் நல்லா இருக்கணும், வீடு வந்து சேர்ற நேரமும் நல்லா இருக்கணும். அதுக்கு எல்லாமே நமக்கு துணையாக இருக்கிறவன் முருகன் என்கிற மிகப்பெரிய கடவுள். முருகா என்று ஒரு முறை சொன்னாலே நமக்கு மிகப்பெரிய கவசம். எப்படி கர்ணனுக்கு ஒரு கவசம் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்ததோ, அதனால்தான் கந்த சஷ்டி கவசம்னா. சஷ்டி விரதம் இருந்து கவசம் சார், அந்த கவசம் அது சாதாரணமானதில்லை. எத்தனை பெண்கள் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னா என்ன அர்த்தம்? அது சட்டியில் இருந்தால் தான் அகப்பையால் எடுத்தால் வரும்னு அர்த்தம் இல்லை. பிள்ளைப்பேர் இல்லாத பெண்கள் சஷ்டியிலே விரதம் இருந்தால் அகம் என்பது வயிறு, அகப்பைக்குள் கருப்பைக்குள் உயிர் உருவாகும்னு அர்த்தம். அதனால்தான் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு அழகான பொன்மொழி, கிராமத்து பழமொழியாது. அப்படி ஒரு ஜீவனையே தோற்றுவிக்கக்கூடிய ஒரு பெருமையும் மகிமையும் அருளும் பேரருளும் முருகப்பெருமானுக்கு இருக்கிறது. அதனால தான் நான் மீண்டும் சொல்கிறேன், நம்பிக்கை தான் நம்ம சமயத்தினுடைய ஆதாரம். கோபுரத்திலிருந்து அருணகிரிநாதர் விழறார் இல்லை, கோபுரத்திலிருந்து விழுகிற அருணகிரிநாதரை தாங்கி பிடித்தவன் முருகப்பெருமான் இல்லையா? அப்புறம் தானே அவர் பாடுறார், முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்துக்கூரன் வித்துக்கூரன குருபரன் என்று அந்த திருப்புகழை தொடங்கி எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய புகழை திருப்புகழ் என்று அவர் பாடியிருக்கிறார். ஆனால் இதில் கவிஞர் ஒருத்தர் பாடவே மாட்டேன்னார் ஒருத்தர், தெரியுமா உங்களுக்கு? இந்த வரலாறுலாம் நீங்கள் உள்ள நுழைஞ்சாதான் தெரியும். நக்கீரன் ஒரு புலவர் இருந்தார், குற்றம் குற்றமேன்னு சொல்லக்கூடிய புலவர் அவர். அந்த புலவர் என்ன பண்ணார், கோழியை பாடும் வாயால் குஞ்சியை பாட மாட்டேன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? சிவபெருமானை சிவனை பாடுகிற இந்த வாயால் எவனையும் பாட மாட்டேன்னார். அப்போ முருகப்பெருமான் பார்த்தார், அப்போ என்ன பாட மாட்டியா, உன்னை நான் பாட வைக்கிறேன். திருச்செந்தூருக்கு திருப்பரங்குன்றம் வரார். திருப்பரங்குன்றத்துக்கு வந்து அங்கே பொய்கையில் போய் தண்ணியில் காலை நினச்சிட்டு வரலான்னு போகிறாரு நக்கீரர். அங்கே ஆச்சரியமான ஒரு விஷயம் நடக்குது. ஒரு உயிர் அந்த கரையில் துடிக்குது. அது ஒரு உயிர் இல்லை, 2 உயிர், வினோதமான உயிர். ஒரு பாதி மீனாக இருக்குது, மறு பாதி பறவையாக இருக்குது. மீன் என்ன பண்ணும், தண்ணியில் தான் வாழும், அது தண்ணிக்குள்ளே இழுக்குது. பறவை என்ன செய்யும், தரையில் தான் வாழும், அது தரையில் இழுக்குது. பெரிய போராட்டம் சார் அது. அது தண்ணிக்குள்ளே இழுக்குது, இது தரையில் இழுக்குது. நக்கீரர் கொஞ்ச நேரம் அதை உத்து பார்க்குறார். அடடா, ரொம்ப அவஸ்தைப்படுதுங்களே பாவம் ரெண்டும் அப்படின்னு சொல்லி தான் நகத்தால் நடுவில் கீறி ஆப்ரேஷன் பண்ணிடுறார். அது ஆப்ரேஷன் பண்ண உடனே மீனும் இறந்து போகுது, பறவையும் இறந்து போச்சு.
இந்த பாவத்தை செய்யறதுக்கு அப்பெல்லாம் அந்த பகுதியில் கற்கிமுகின்னு ஒரு பூதம் இருந்தது. அப்படி ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருந்தது. காவி சிலப்பதிகாரத்தில் சொல்கிறான் சார், கோவலன் கதையில் வருது, காவிரி பூம்பட்டினத்தில் ஒரு நரகனை கொல்லக்கூடிய பூதம் ஒன்று இருந்ததுன்னு அவர் இளங்கோடியில் எழுதுகிறார். எப்போ? நான் 2000 வருஷத்துக்கு முந்தி. இப்போ அப்படிலாம் ஒரு பூதம் வந்தால் நம்மாலே அதை கொண்டுடுவான். இப்போது அந்த பூதம் என்ன பண்ணி, கற்கிமுகின்னு ஒரு பூதம் நக்கீரர் பிடிச்சி போகுது. நக்கீரரை பிடிச்சி போய் ஒரு குகையில் போடுது. நக்கீரருக்குள்ளே அந்த குகைக்குள்ளே போனால் ஏற்கனவே 999 பேர் உள்ளக்கிறான். 999 பேரும் நக்கீரரை பார்த்துட்டு கோவப்படுறான். ஏன் தெரியுமா? ஒவ்வொருத்தனா பிடிச்சி போடும்போது யாரும் பயப்படல. காரணம், அந்த பூதம் கற்கிமுகின்ற பூதம் ஒரு சபதம் வச்சுங்குது, 1000 பேர் ரவுண்டானா தான் நான் சாப்பிடுவேன் எல்லாரையும் சொல்லி அப்படி ஒரு விரதம் வச்சுங்குது. 999 பேரை சேர்த்த வரைக்கும் எவனுக்கும் பயம் இல்லை. நக்கீரர் 1000வது ஆள் உள்ளே வந்தார் பார், அவனை அழ ஆரம்பிச்சிட்டான். என்ன ஆக போகுதோன்னு நினைக்கிற நேரத்தில் தான், என்னால் இவ்வளவு பேர் இத்தனை உயிர்கள் மாளணுமா அப்படின்னு மனமுருகி திருப்பரங்குன்றத்து முருகப்பெருமானை நினைத்து, அப்படியே நான் சிவனை பாடும் வாயால் எவனையும் பாட மாட்டேன் என்று சொன்ன கருத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறேன்னு முருகனை பாட ஆரம்பித்தார். உலகம் உவப்ப வளநேர்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்டாங்கன்னு திருமுருகாற்று படைய பாடி முடிக்கிறார். பாடி முடித்த உடனே 1000 பேரையும் விடுவிக்கக்கூடிய ஒரு அதிசயம் அங்கே நடக்கிறது. அப்போ தான் 999 பேர் சந்தோஷப்படுறான். நக்கீரர் வந்ததுனால தான் நாம் உயிரே பொழைச்சோம்னு. அப்போ அதனால தான் சொன்னாங்க, அவன் அருளாலே அவன்தாள் வணங்கினார் மணிவாசகர். அப்போ எப்படியாவது ஆட்கொள்வான். ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னேன், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று உங்களுக்கு நான் சொன்னேன். அப்போ எல்லா உலகத்துக்கும் ஒவ்வொரு நியதி உண்டு. ஆனால் இந்த கலியுகம் என்பது எப்படின்னு கேட்டால், இன்னும் சொல்ல போல ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்துக்கெல்லாம் ஒரு சிறப்பு உண்டு. ராமாவதாரத்தில் என்னன்னா வதம், ஏன்னா வாலி வதம், ராவண வதம், அழித்த செயல்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் முருகப்பெருமானை பொறுத்த இன்னும் சொல்ல போனால் கிருஷ்ணாவதாரத்தில் அவர் அழிக்கலை. அவர் அறிவுப்போர் ஆயுத போர் 2 நடத்தி அந்த மண்ணாசையை கொண்ட மக்களை அழித்தார். அது மகாபாரத யுத்தம். அது பெண்ணாசையால் வந்த கதை, இது மண்ணாசையால் வந்த கதை. ஆனால் சூரபத்மனுடைய கதை என்னன்னா ஆணவத்தால் வந்த கதை. தனக்குன்னு இந்த கர்வம், ஆணவம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு அன்பு வளரலாம், ஆணவம் வரக்கூடாது. ஏன்னா ஆணவம் வளர வளர என்னன்னா அவனுடைய எண்ணங்கள் மாறும், சிந்தனைகள் மாறும், செயல்கள் சிறக்காது. ஏன்னா மனசு தான் தீர்மானிக்குது. அன்பையும் தீர்மானிப்பது அதுதான், ஆணவத்தை தீர்மானிப்பது அதுதான். அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, அளவோடு இருந்தால் வளமான வாழ்க்கை. இவன் அளவுக்கு மீறி வரபலம், அளவுக்கு மீறிய செல்வ வளம், ரெண்டும் சேர்ந்ததுனால இவனுக்கு ஆணவம் வந்துவிட்டது. இந்த ஆணவம் வளர வளர என்னன்னா அடுத்தவனை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருமே தவிர அடுத்தவனுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் வராது. அப்போ இந்த ஆணவத்தை மாத்தினாலே சூரபத்மன் நல்லவன் ஆயிடுவான். அப்போ முருகப்பெருமானுடைய நோக்கம் என்னன்னா சூரனை அழிக்கணும்னு விரும்பல அவர். அதனால தான் நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், ராம ராவண யுத்தம் 18 மாதங்கள் நடந்தது. மகாபாரத யுத்தம் 18 நாட்கள் நடந்தது. முருகப்பெருமான் சூரபத்மன் யுத்தம் 18 வருஷம் நடந்தது. ஏன் தெரியுமா? ஒருத்தனை அழிக்கிறதுக்கு சீக்கிரமாக அழிச்சுடலாம், ஆனால் ஒருத்தனை திருத்துறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் இல்லையா சார்? ஒருத்தனை திருத்தணும்னா பல வருஷம் ஆகும் சார், சாதாரணமானதில்லை. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நம்ம உறவுக்காரன் இருப்பான் சார், சிக்கல் புருஷவனாக தான் இருப்பான்.
அவனை அழிக்கிறதை விட அவனை திருத்த முயற்சிக்கணும். திருத்தணும் சார். திருத்தனா வாழ்க்கையில் தீர்வு கிடைக்கும். நான் அடிக்கடி சொல்கிறது, தீர்ப்பு வேற, தேர்வு வேற. தண்டனையை நோக்கி போவது கோர்ட்டு தீர்ப்பு, கலந்து பேசி முடிவெடுக்கிற குடும்ப தீர்ப்பு என்பது தீர்வு, மனமாற்றம். திருத்தணும் ஒருத்தனை. ஏன்னா நிறைய திருத்தணும், திருத்தி மார்க்கத்துக்கு கொண்டு வரணும். ஆனால் சில பேரை நம்மளால் கட்சி வரைக்கும் சில பேர் சொல்கிறாங்க தெரியுமா, என்னென்னமோ முயற்சி பண்ணேன், என்னால் திருத்தவே முடியலன்னு. எங்கள் கிராமத்தில், விழுப்புரம் பக்கத்தில் கிராமத்தில் ஒரு பெரியவர் இருந்தார். அந்த பெரியவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவர் வாயில் நல்ல வார்த்தையே வராது. யார் அவருடைய வீட்டுக்கு வந்தாலும் பயப்படுவாங்க. ஒரு நாள் ஒரு வீட்டில் போய் உட்கார்றாரு, வாங்க வாங்கன்னு உட்கார வச்சு சேரில் உட்கார வச்சு தண்ணி கொடுத்தாங்க குடிக்கிட்டேன்னு. அந்த நேரத்தில் ஒரு 1.5 வயசு குழந்தை அப்படி ஓடுது. என்ன குழந்தைக்கு வயசுன்னாரு? 1.5. அம்மா ஸ்பீடாக ஓடுதேன்னாரு. உடனே வாசப்படி தடிக்கு விழுந்து முட்டி உடஞ்சி போச்சு. அதுக்கு இது ஊர் பூரா பரவிடுது. யாரை பார்த்தாலும் அந்த ஆளை பார்த்தாலே அவனு தலை தெறிக்க ஓடுவான். அந்த ஊரில் என்ன ஆச்சு, மழை வரல. விவசாயிகள்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு 1000 ஏக்கர் நிலத்தில் புழுதி காலம் நிலத்தை உழுது நடவு நடுறது முடியாது, தண்ணி இல்லைன்னு சொல்லி புழுதி காலம் நெல்லை விதைச்சிட்டு வந்துட்டான். 10 நாளில் என்ன ஆச்சு, நெல் அங்கங்கே முளைச்சிக்குது. கொஞ்சம் புல் மண்டி போச்சு, ஏகப்பட்ட புல் முளைச்சி போச்சு. அங்கங்கே பார்த்தீங்கன்னா திட்டாக நெல் இருக்குது. அந்த ஊரில் என்ன பண்ணாங்க விவசாயிங்க, இதுக்கெல்லாம் களை வெட்டினா கூலி கட்டுப்படி ஆகாதுரா, நாம் மாட்டை விட்டு மேய்ச்சொல்லான்னு முடிவு பண்ணாங்க பஞ்சாயத்தில். அப்போ ஒரு ஆள் அறிவுரை சொன்னான். நம்ம ஊரில் ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அவருக்கு வடை பாயசத்தோடு சாப்பாடு போட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் எடுத்து கொடுத்து மேலதாளத்தோடு இந்த மலை மேலே உட்கார வைப்பி 1000 ஏக்கர் நிலத்தையும் பாரியான்னு சொல்லுவோம். அந்த ஆளும் ஒரு ரவுண்டு பார்ப்பார். பார்த்துட்டு புல்லாடான்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கா, அத்தனை புல்லும் செத்து போயிடும், களை வெட்டுற கூலி மிச்சமாயிடும்னா, சபாஷ், அருமையான ஐடியா. சாப்பாடு போட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் எடுத்து கொடுத்து மேலதாளத்தோடு அவனை மலையில் கொண்டு போய் உட்கார வச்சு, பெரியவரே 1000 ஏக்கரையும் பாருன்னா. அந்த ஆளும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு புல்லுலேயும் அங்கங்கே நெல் முளைச்சிக்குதேன்னா. போச்சா, இருக்கிற நெல்லும் போயிட்டுது. யாரா ஆலோசனை சொன்னவன அவனை தேடினாங்க, அவன் அப்பயே போயிட்டான். ஏன்னா சில பேர் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டான். அதை நாம் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. கடைசி வரைக்கும் திருந்த மாட்டேன்னு ஒரு வைராகியத்தில் இருக்கிறான். சூரபத்மனும் எத்தனை வருஷம், 18 வருஷம் திருந்தாமலே இருந்தான். அவரும் எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்தார் முருகப்பெருமான், குழைச்சிக்கடா. ஏன், அவ்வளோ நிறைய படிச்சிருக்கிறான், நிலை ஞானம் உடையவன், நல்லவன். ஆனாலும் கூட ஒரு ஆணவம் அதிகமாக இருக்குது. ஏன்னா முருகப்பெருமான் ஏற்கனவே ஆணவத்தை அடக்கினவர். ஏன், பிரம்மா முருகப்பெருமானுக்கு முன்னாடி என்ன பண்ணார், கொஞ்சம் தலை நிமிர்ந்து வேகமாக போனார். முருகன் குழந்தை இல்லையா, விளையாட்டு பிள்ளை இல்லையா, அப்படி உட்காந்துருந்தவர், ஐயா இங்கே வாங்க, நீங்கள் யாருன்னு கேட்டார். என்ன தெரியலையா, நான் தான் பிரம்மா, உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டார். சர்வேஸ்வரன் தந்த வேலை படைக்கும் தொழில். ஓ, படைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி படிப்பீங்க, என்ன சொல்லுவீங்க, உங்களுக்கு வேதம் தெரியுமா அப்படின்னு முருகன் கேட்டார். வேதம் தெரியுமா, அத்தனை வேதங்களும் 4 வேதங்களையும் கரைச்சி குடித்தவன். அப்படியா, சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னார். ஓம்னார். நிறுத்து நிறுத்து, வேதத்தின் முதல் சொல் ஓம், நிறுத்து. இந்த ஓம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னார். திடீர்னு பையன் வாத்தியாரை கேட்டால் என்ன ஆகும், வாத்தியார் சொல்கிறது தான் பையன் கேட்கணும். இப்போ நாங்கள்லாம் படாத அவஸ்தைப்பட்டுக்கிறோம். ஒரு கிளாஸில் நான் நடத்தியிருக்கிறேன். திருமால் பூமியை பாயாக சுருட்டினார்னு ஒருத்தன் ஏந்து கேட்டான், எங்கே நின்றுங்கன்னு சுட்டினார் பூமியன்னு கேட்டான். ஏன்னா சில நேரத்தில் அவன் கேட்குற கேள்வி நியாயமாக இருக்கும், அவன் மேலே கோவப்படக்கூடாது. அந்த மாதிரி முருகப்பெருமான் கேட்டார், ஓம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு, நீ தான் படைக்கிற, நீ தான் எல்லாம் செய்கிற, அத்தனைக்கும் முதல் சொல் வேதத்தின் முதல் பொருள் ஓம் இல்லையா, அது என்ன சொல்லு தெரியல.
அவரை காலை கட்டி சிறையில் போட்டுடுறார். சிறையில் போட்ட பிற்பாடு சிவபெருமான் மூலமாக அவரை விடுதலை அடை வைக்கிறார். விடுதலை அடை வச்சுட்டு சிவபெருமான் கேட்குறார், அப்போ ஓம்ன்ற பிரணவ மந்திரத்துக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்டார் முருகனை. தெரியும்னாரு முருகன். சொல்லு பார்க்கலான்னாரு சிவபெருமான். நீ எப்படி கேட்கணுமோ அந்த முறையில் கேளு, நான் சொல்கிற முறையில் சொல்கிறேன்னாரு. எப்படி? சிஷ்யன் கீழே உட்காரணும், குரு மேலே உட்காரணும். நான் மேலே உட்காந்துக்கிறேன், நீ கீழே உட்காரு, அப்போ நான் உபதேசிக்கிறேன்னாரு முருகன். அந்த விதிமுறைப்படி தான் நடக்கணும்னு உட்கார வச்சு தான் அப்போ ஓம் என்ற அகர அகார உகாரம் அகாரம் என்ற இணைப்பை எடுத்து, அதுதான் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினுடைய அர்த்தம். படைத்தல், காத்தல், அழித்தல், அகார உகாரம் அகாரம் என்ற பிரணவ மந்திரத்தினுடைய அழகை செவியிலே எடுத்து சொல்கிறார். அப்போ பிரம்மாவினுடைய ஆணவம் அடங்கியதுன்னா ஆணவத்தை அடக்குவரவை தவிர அழிப்பவர் அல்ல முருகன். அதனால்தான் சூரபத்மனுக்கு இத்தனை வருஷம் வாய்ப்பு கொடுத்தார். இத்தனை வருஷம் வாய்ப்பு கொடுத்து இவன் என்னைக்காவது திருந்துறானா பார்க்கலான்னு. அப்போ தான் போர்க்களத்தில் கூட சூரபத்மனை நேருக்கு நேர் சந்திக்கிற காலத்திலே, பாலன் என்று நான் அந்த காலத்தில் உன்னை நினைத்திருந்தேன் முருகா, நீ பாலன் அல்ல, வேதங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன், நீயே வேதம், நீயே வேதத்தின் உட்பொருள் என்று அந்த பிரபஞ்சத்தையே படைத்து இயக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் என்று அந்த ஞானம் கை வரப்பெற்று முருகப்பெருமானை வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற அளவுக்கு அவன் மனம் மாறுகிறது. அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மனம்தான் மாறணும். எதையுமே தீர்மானிக்கிறது மனம்தான். நீங்கள் சிகரத்தை பிடிப்பதும் மனம்தான், கீழே இருக்கிறதும் மனம்தான். முடியும் என்றால் சிகரத்தை தொட முடியும், முடியாது என்றால் தரையில் தான் நிற்கணும். திருவள்ளுவர் அதை அழகாக சொன்னார். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னார். சேத்தோடு கிடக்கும் பூவு மழை பெஞ்சதுன்னா குளத்துக்கு மேலே வரும். நீ எந்த அளவுக்கு உயரத்தை நினைக்கிறியோ அந்த அளவுக்கு வரலாம். மனம்தான் காரணம், மனம்தான் தீர்மானிக்குது. 15 வருஷத்துக்கு முந்தி இருக்கும், 15-20 வருஷத்துக்கு முந்தி இருக்கும். இதே திருப்பதிக்கு போயிருந்தேன் நான். 10 ஷெட்டு. அப்போது 10வது ஷெட்டில் உட்காந்துங்கிறேன். ஒவ்வொரு ஷெட்டும் போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னா, எங்கள் 10வது ஷெட்டு தரிசனம் பண்ணணுன்னா 10 மணி நேரம் ஆகும் கணக்கு போட்டு பெருமாள் நாமத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு உட்காந்து அப்படியே நேரத்தை ஓட்டணும். 10வது ஷெட்டு எங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டான். நாங்கள் எல்லோரும் திபுன்னு ஓடுறோம். திருப்பதிக்கு போய் தரிசனம் பண்ணவங்களுக்கு நினச்சிக்கோங்க, அப்படி உள்ள என்ட்ரன்ஸில் நுழைஞ்சு அப்படி திரும்பினாலே பெருமாள் வைர காட்சியோடு ஜகஜகஜன்னு காட்சி தருவார். நாம் என்னென்னமோ வேண்டணும்னு உள்ளே போயிருப்போம், ஒன்றுமே வேண்ட மாட்டோம், ஒரு நிமிஷத்தில் பார்த்துட்டு உடனே வெளியே வந்துடுவோம். அதுதான் அங்கே இருக்கிற சக்தி, அங்கே இருக்கிற மகிமையே அதான். அதை விட ஜருகண்டின்னு கொண்டாந்து போட்டுருவான். நான் என்ன பண்ணேன், அந்த மண்டபத்துக்குள்ள அந்த அந்த என்ட்ரன்ஸில் நுழையிற போது நான் சும்மா இருக்கப்படாதா, 10 மணி நேரம் காத்து கிடந்தையா. கோவிந்தான்னு கையை தூக்கணும் பாரு, மேலே ஒருத்தன் எவனோ எழுதிட்டு இருக்கிறான், ஜெயந்தி ஐ லவ் யூன்னு எழுதிட்டு போட்டான். இதை என் கண்ணு படிச்சுட்டுது. கண்ணு சும்மா இருக்குமா, அதை படித்த உடனே மூளைக்கு மெசேஜ் கொடுத்துடுது. மூளை யோசிக்க ஆரம்பிச்சுது, யார் அந்த ஜெயந்தி. அந்த காதல் நிறைவேறாதனால ஒருத்தன் எவனோ கொண்டாந்து பெருமாள் கிட்ட எழுதிக்கிறான். பெருமாள் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணி அதை நிறைவேற்றினாரா இல்லையா அப்படின்னு மனசு போச்சு பாரு. அதுக்குள்ளே உள்ளே போனதுன்னு தெரியல, வெளியே தூக்காந்து போட்டான். பெருமாளையே நான் பார்க்கலையா. அது வரைக்கும் 10 மணி நேரமாக என் மனசு என்கிட்ட இருந்தது, பெருமாளையே நினச்சிருந்தேன். ஒரு நிமிஷம் என் மனசு வேறு ஒன்று இடத்துக்கு போனதுனால பெருமாளையே பார்க்கல அப்படின்னா, மனம்தான் ஒரு வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கிறது என்றால் அந்த மனம் ஸ்டடியாக இருக்கணும், திடமாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும். அப்படின்னா அதுதான் இறை வழிபாட்டினுடைய மகத்துவம். அப்போது சூரபத்மாவனுடைய மனம் இவ்வளோ நாள் ஆணவத்தில் இருந்தது, எங்கெங்கேயோ பறந்திருந்தது. இப்போ தான் முருகனை பார்த்து அவனுடைய அழகிலே மயங்கர எண்ணம் வந்தது. முருகன் என்றாலே அழகன் என்று அர்த்தம். அந்த அழகனை பார்த்து மயங்கி நிற்கிறான், தன்னை மறந்து நிற்கிறான்.
ராவணன் கூட அப்படிதான் நின்னான். சிவனோ அல்லன் முருகனோ சிவனோ அல்லன் நான்முகனோ அல்லன் இவனோதான வேத முதற் காரணனோ அப்படின்னு அவன் நினைச்ச மாதிரி இவனை நினைக்கிறான். ஆனால் அவன் நினச்சி அது மாதிரி மாறலை, இவன் மாறறான். அப்போ என்ன பண்ணான், முருகப்பெருமானுக்கு நல்லா அலைக்கழிக்க வைக்கிறான். மாமரமாக நிற்கிறான், அதை 2 கூறாக பிளக்கிறார். ஒன்று சேவலாக வருது, மயிலாக வருது. சேவலும் ஆக்ரோஷமாக முருகப்பெருமான் மேல் கோபமாக வருது, மயிலும் வேகமாக வருது. தன்னுடைய அருட்கண்களினாலே, பேரருளாலே, கருணை மலர்ந்த கண்களாலே அந்த மயிலை தனக்கு வாகனமாக்கி கொள்ளுகிறான் முருகப்பெருமான். அந்த சேவலை தன் வேலிலே ஏற்றுக்கொள்ளுகிறான். அதனால்தான் சேவல் கொடியோன்னு பேர். சேவல் கொடியோன், இங்கே மயில் வாகனம். இன்னும் சொல்ல போனால் சூரபத்மன், அதனால தான் சொன்ன ஆட்கொண்ட பெருமான் முருகப்பெருமான். அவனுடைய கருணை மற்ற தெய்வங்களை விட மேலான கருணை மணாளன் என்பதற்கு என்ன காரணம்னா, எல்லா அவதாரங்களும் அடுத்தவனை அழித்த அவதாரங்கள், முருகன் மட்டும்தான் அழிக்காமல் ஆட்கொண்ட ஒரே அருளாளன் முருகப்பெருமான் என்பதனால்தான் அவனுடைய கருணைக்கு நிகர் உலகத்தில் வேறு எங்குமே கிடைக்காது. அவ்வளவு அட்டோழிய மன்னவனையும் அருள் கொண்டு தனக்கு சேவலாகும் மயிலாகும் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கி நம்ம முருகனை வணங்குறோம்னா சேவலையும் வணங்குறோம், மயிலையும் வணங்குறோம். இன்னும் சொல்ல போனால் வேலும் மயிலும் துணைன்னு நம்ம வணங்குறோம். வேலும் மயிலும் துணை. அதனால்தான் அறுவடை வீட்டிலே ஒவ்வொன்றும் மகத்துவங்கள் உண்டு. கோபம் தணிந்த இடம் திருத்தணி, கோபத்தோடு ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கின இடம் பழனி, இல்லையா? பக்தி இன்னும் திருச்செந்தூர் போனவங்களுக்கு நல்லா தெரியும். அவனுடைய கரங்கள் மலர்ந்து இருக்கும். திருச்செந்தூர் போனவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அங்கே திருநீர் எதில் கொடுப்பாங்க? பன்னீர் இலையில் கொடுப்பாங்க. வாங்கியிருக்கீங்களா? சிவாச்சாரியார் பெருமக்கள் பன்னீர் இலையில் கொடுப்பாங்க விபூதியை, திருநீரை. ஏன் அந்த ஸ்தலத்தில் மட்டும் பன்னீர் இலையில் கொடுக்குறாங்க தெரியுமா? ஏன் மற்ற இலையில் கொடுக்கக்கூடாதா? ஏன் பன்னீர் இலையில் கொடுக்குறாங்கன்னா, பன்னீர் இலையை அடுத்த முறை போகும்போது திருப்பி பாருங்க, பன்னீர் இலையில திருப்பி பாருங்க, 12 கோடுங்க இருக்கும், 12 நரம்புங்க இருக்கும், 12 நரம்புங்க இருக்கும் பின்னாடி அந்த இலையில். முருகப்பெருமான் அந்த பிரசாதத்தை தன் 12 கரங்களாலும் உங்களுக்கு தருகிறான் என்ற அர்த்தம். அதனால்தான் அங்கே பன்னீர் இலையில் விபூதி பிரசாதத்தை கொடுக்குறாங்க. உணவிலே நம்ம வழிபாட்டு வச்சுருக்கோம். ஐயா லட்டுன்னு சொல்லி பாருங்க, திருப்பதியான்னு கேட்பான். பஞ்சாமிர்தமா பழனி, அரவண பாயாசமா சபரிமலை, புளியோதரையா காஞ்சி வரதராஜ பெருமாள். ஒவ்வொரு உணவில் ஆண்டவனை நம்ம பார்க்குற மகிழ்ச்சியா, ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு. எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குது வழிபாட்டிலேயே 1000. அதனால்தான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னா. எவ்வளோ பெரிய தத்துவம். ஊரை நிர்மாணிக்கணுனாலே கோயில் தான், ஒரு வீட்டை நிர்மாணிக்கனாலே ஒரு பூஜை அறை தான். அதனால்தான் 100 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிற காஞ்சி மகா பெரியவர் சொல்லுவார், உலகம் ஒரு வீடு, இந்தியா அதன் பூஜை அறை. எவ்வளோ பெரிய ஞான கருத்து தெரியுமா அது? உலகமே ஒரு வீடு, இந்தியா தான் பூஜை அறை. ஓஷோ எழுதுவார், இமயமலையினுடைய அடிச்சாரலிலே நீங்கள் போய் பாருங்கள், யாருமே இருக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு மக்கள் நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் போவது போல் உங்களுக்கு தோன்றும். காரணம், ஞானிகள், சாதுக்கள், வேத விற்பனர்களுடைய ஆன்மாக்கள் அங்கே இருக்கிறது. ஆன்மாவை பற்றிய ஆராய்ச்சி நம்ம மண்ணே. அதனால்தான் இதுக்கு மெய்ஞான பூமின்னு பேர். வெளிநாடுகளெல்லாம் வெளியில் இருக்கிறத ஆராய்ச்சி பண்ணான், வெளியில் இருக்கிற ஆண்டவன் படைத்த பிரபஞ்சத்தை ஆராய்ச்சி பண்ணான், அவனுக்கு விஞ்ஞானின்னு பேர். நம்ம ஆளுங்க அதை ஆராய்ச்சி பண்ணலை, உள்நோக்கி பயணம் பண்ணான். மேல்நிலை மனம், நடுநிலை மனம், ஆழ்நிலை மனம், இது எப்படிப்பட்டது, இது எப்படி இருக்கணும்னு பாருனா. மேல்நிலை மனம் என்னை பற்றி நினைக்கும், நடுநிலை மனம் என்னை சார்ந்தவர்களை நினைக்கும், ஆழ்நிலை மனம்தான் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள தொடர்பை நினைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நம்ம பக்தி மார்க்கத்திலே இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவனுடைய எந்த பெருமான் எந்த கடவுளை நம்ம வணங்கினாலும் சரி, நமக்கு ஒரு எழுச்சி உண்டு, வாழ்க்கை உண்டு என்று நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தேர்ப்புன்னு சொன்னதை என்னை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன்.
அப்படி உலகத்திலே முருகப்பெருமானுக்கு என்ன அழகுன்னா, அப்போ ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 365 படி இருக்கும் திருத்தணியில். 365 படி. அடுத்த முறை போனீங்கன்னா எண்ணி பாருங்கள். வருடத்திற்கு 365 நாட்கள் இருப்பதை நினைவுபடுத்துகிற வகையிலே அங்கே படிகள் இருக்கு. சுவாமி மலையில் 60 படி. என்ன ஒரு வாழ்க்கை, தமிழர்கள் வாழ்க்கையை கண்டுபிடிச்சி கொடுத்தான். தமிழர்கள் நான் எந்த நாட்டுக்கும் போய் இப்போ அண்மையில் பிரான்ஸுக்கு போயிட்டு பிரான்ஸில் தான் திருவள்ளுவர் சிலையை திறந்து வச்சுட்டு பேசிட்டு வந்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு பெருமையும் சிறப்பாக நம்ம மண்ணுக்கு இருக்குது. நம்ம ஊரில் தான் சார் சஷ்டிப்த பூர்த்தி கொண்டாடுறான், 60வது கல்யாணம். 70வது பீமரத சாந்தி இங்கே தான் கொண்டாடுறான். 80வது கனகாபிஷேகம் இங்கே தான். 100ஆண்டு விழா இங்கே தான். வாழ்க்கையை கொண்டாடி கொண்டாடி வாழ்கிற மண் இது. எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் வாழ்க்கை நடக்கிறது என்று நம்புகிற பூமி இந்த பூமி. அதனால் எல்லாம் வல்ல சர்வேஸ்வரனுடைய, இன்னும் சொல்ல போனால் நான் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு ஆலயத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, ஒரு சிவாலயத்துக்குள்ளே நீங்கள் போங்க, சர்வேஸ்வரனுடைய மூலஸ்தானத்தில் பார்ப்பீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நுழைவாயில்ல விநாயகர் இருப்பார், இந்த பக்கம் முருகப்பெருமான் இருப்பார், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்பாள் இருப்பாங்க. நீங்கள் நல்லா அடுத்த முறை சிவாலயத்துக்குள்ளே நீங்கள் சென்றால் பாருங்கள். நான் நினைவுபடுத்துகிறேன். அம்பாளுக்கு வாகனம் சிங்கம், முருகப்பெருமானுக்கு வாகனம் மயில், விநாயகர் பெருமானுக்கு வாகனம் எலி, சர்வேஸ்வரனுக்கு வாகனம் காளை. இப்படி நினச்சி பாருங்க. காளைக்கும் சிங்கத்துக்கும் பகை, மயிலுக்கும் எலிக்கும் பகை, மயிலுக்கும் பாம்புக்கும் பகை, பாம்புக்கும் எலிக்கும் பகை. ஆனால் என்ன நமக்கு வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? எல்லா வீட்லேயும் பகையும் இருக்கும், உறவும் இருக்கும். பகையை கீழே தள்ளுங்கள், உறவை மேலே வையுங்கள், வாழ்க்கை நலமாக வளமாக இருக்கும் என்று ஒரு வாழ்க்கை பாடத்தை தான் கோவில்கள் நமக்கு நடத்துவதாக நாம் நினைத்தால் வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும். அதனால் சும்மா போய் அப்படியே சாமி கும்பிட்டு, எல்லாத்துலேயும் தத்துவம் இருக்குது. தத்துவங்களை சித்தாந்தங்களை சொன்ன பூமி இது. அதனால தான் சைவ சித்தாந்தம் வைணவ சித்தாந்தம் சாதாரணமானதல்ல. நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இன்றைய தினத்தில் வைகாசி விசாகம் பிரம்மோற்சவத்தில் உங்களிடத்தில் எண்ணிக்கையில் அதிகமானவர்கள் வெளிக்கூட்டங்களுக்கு வருவார்கள். ஆனால் எண்ணத்தில் வலிமையானவர்கள் தான் திருக்கோயில் கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்பதனாலே நீங்கள் ஒவ்வொருவரும் 1000 பேருக்கு சமம் என்று கருதிதான் நான் இவ்வளவு நேரம் பேசினேன். எனக்கு என்ன ஒரு பெருமைன்னா, மகாபாரதத்தில் பகவத்கீதையை போதித்த கிருஷ்ண பரமாத்மா கேட்டவர் 1,00,000 பேர் என்று அவர் எதிர்பார்க்கலை. அர்ஜுனன் என்ற ஒரு மனிதன்தான் கீதையை கேட்டான். கேட்டவன் உருப்படியாக கேட்டான், அவரும் முழுமையும் சொன்னார். இவ்வளவு நேரம் நீங்களும் அன்பாக கேட்டீர்கள். நானும் அன்பாக சொல்லுகிற உத்தரவை எல்லாம் வல்ல முருகப்பெருமான் தந்தருளினான் என்று சொல்லி உங்களிடையே இந்த நாள் இந்த நேரத்தில் சந்திக்கிற ஒரு சிறப்பை அவன்தான் தந்தான் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா அதை ஒன்று சொல்லிடுறேன். 1 மாதத்துக்கு முந்தி பெருமாள் கோயிலுக்கு நான் போய் அர்ச்சனை பண்ண போனேன். அர்ச்சனை பண்ணிவிட்டு எல்லாம் பட்டாச்சாரியார் உள்ளே போனார். தீபாரதனை காட்டி என்கிட்ட கொண்டு வந்தார். அவருக்குன்னு தட்டில் போடுறதுக்குன்னு 5 ரூபாயை தனியாக மடித்து வச்சுருந்தேன். இருந்த ரூபாயில் அது போய் கலந்து போச்சு. அதை நான் எடுக்க எடுக்க அது வரல. அல்ப புத்தி, 5 ரூபாயில் தான் நின்றுச்சு. எடுக்க எடுக்க வரல. அது எடுக்கிறதுக்குள்ளே அவருக்கு பொறுமை இல்லை. அவர் போயிட்டார். போய் எதிரில் இருந்த 3வது ஆள்கிட்ட போய் தீபாரதனை காட்டினார். அதுக்குள்ளே அவசர அவசரமாக நான் எடுத்தேன் பாருங்கள். உள்ளே இருந்த 500 எகிரி ஓடி போச்சு. எகிரி ஓடி அந்த எதிரில் இருந்த 3வது ஆள் காலில் விழுந்தது. அவர் பார்த்தாரு, இது நம்மதில்லை, நமக்கேண்டா இதுன்னு அந்த 500 எடுத்து அவர் தட்டில் போட்டார். பட்டாச்சாரியார் பவ்யமாக அவருக்கு அந்த சடாரியை வச்சுட்டு பெருமாள் கழுத்துலேருந்து மாலையை கொண்டாந்து அவருக்கு போட்டார். 500 என்னது? சகல மரியாதையும் அவருக்கு.
அப்போ தான் நான் நினச்சேன், அந்த 500 நான் போட்டிருந்தா எனக்கு அடிச்சிருக்கோம். அப்போ தான் நினச்சேன், யார் யாருக்கு எந்தெந்த நேரத்தில் அவன் அருள் தர வேண்டும் என்று நினைக்கிறானோ அதுதான் நடக்குமே தவிர நாம் நினைப்பது எதுவும் நடக்காது என்பதை புரிந்து கொண்ட அனுபவம் என்பதனாலே எதுவும் நம் கையில் இல்லை, நாளையது என்பதும் அவன் கையில் தான் இருக்கிறது. நம்பிக்கையோடு இருங்கள், நம்மை கைவிட மாட்டான். கடவுள் என்றைக்கு நமக்கு துணை இருப்பான். அவனுடைய அருளை நாமும் பெற்று இன்னொருவருக்கு உதவிக்கரத்தை நீட்டுங்கள். சத்தியத்தை இட்டு சொல்லுகிறேன், நீங்கள் செய்கிற தர்மம் உங்களை ஒருபோதும் கைவிடாது. தர்மம் என்றைக்கும் உங்களை வலம் வந்து கொண்டே இருக்கும். ஒருவருக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுங்க, ஒரு நேரத்தில் தானாகவே உங்களை தேடி பல பேர் உணவு வாங்கி கொடுப்பான். இது சத்திய வாக்கு, இது வள்ளுவன் சொன்ன தீர்ப்பு. இது அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவின்னு வள்ளுவன் சட்டத்தை எழுதி வச்சிருக்கிறான். உலகத்திலே உடல் நோய்க்கு மருந்து இருக்கிறது, மனநோய்க்கு மருந்தே கிடையாது. நீங்கள் எந்த டாக்டர்கிட்டயாவது போய் கேளுங்க, டாக்டர் எனக்கு மனசே சரியில்லை, ஏதாவது மருந்து கூட. அவர் சொல்லுவார், 10 நாளாக பேஷண்ட்டே வரல, எனக்கே மனசு சரியில்லாமல் நான் உட்காந்துங்கிறேன், ஏங்கிட்ட வந்து கேட்குறியான்னுவார். மனக்கவலைக்கு ஒரே ஒரு மருந்து இருக்குது. திருவள்ளுவர் சொல்கிறார், அடே மனிதா, உனக்கு மனக்கவலை வர்றது போவது உயர்க்கடா, அந்த கவலைக்கு மருந்து இருக்கு. என்ன மருந்து தெரியுமா? தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அவன் திருவடியை சரணாகதி அடைஞ்சிரு, உன் மனக்கவலை தானாக போயிடும். வடபழனி ஆண்டவனுடைய திருவடிகளை, பொற்பாதங்களை, முருகா என் பிரச்சனைகளையும் என் சிக்கல்களையும் உன்னிடத்திலே சிக்கல் சிங்காரவேலா உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், உன்னை நான் சரணாகதி அடைந்து விட்டேன், என்னை காப்பது உன் கடமைன்னு நம்பிக்கையோடு போங்க. உங்கள் கூடவே முருகன் இருந்து அருள் புரிவான். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்கள் உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்கும், இல்லங்களில் செல்வம் பொங்கும், உறவுகள் அரவணைக்கும், நட்பு பெருகும், நலமுடன் வளமுடன் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வம்சம் தழைத்து வளமோடு நலமோடு வாழ்வீர்கள் என்று எல்லாம் வல்ல முருகனை பிரார்த்தித்து வாழ்த்தி, ஆரிரதடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். பக்தம்மை என்பர்களே, இதுகாரும் நம்முடைய புலவரையா அவர்கள் கூறிய ஆன்மீக பேச்சுரைகளை கேட்டோம். 1-2 நிமிஷத்தில் அப்படியே எங்கள் அப்பாவை எனக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தார். திருநாவுக்கரசர் வந்து நம்ம காஞ்சிபுரத்துக்கு உள்ளுக்குள்ளே வந்து வரும்பொழுது அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்வாங்க இல்லையா, அது மாதிரி திருநாவுக்கரசர் உள்ளே வரும்போது அடியார் பெருமக்கள்லாம் விளக்குமாறு எடுத்து வச்சுட்டு நின்னாங்களாம். என்ன அப்படின்னா, திருநாவுக்கரசர் உள்ளே வந்தால் உழவார பணிக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதை நம்ம சேக்கிழார் பெருமான் எவ்வளோ அழகாக சொல்கிறாருன்னா, திருக்கோயிலில் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு பேர் வந்து திருவலகுன்னு பேர். அந்த திருவலகினுடைய பெருமை என்னன்னு தேவர்கள் அறிய மாட்டாங்களாம். தேவரும் அறியா திருவலகு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆன்மீக பேச்சாளர்களுக்கெல்லாம் உண்மையான பணி அது என்ன அப்படின்னா, நம்ம ஔவையாரை எப்படி வந்து நம்ம விநாயக பெருமான் அகவல் சொன்ன உடனே அப்படி லிஃப்டில் தூக்கி கைலாயத்தில் வச்சாங்களோ, அதை மாதிரி இந்த குறுகிய நேரத்தில் நம்ம எல்லாரையும் அறுபடை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம நக்கீரர் காலை நினச்சதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து, நக்கீரர் நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம், இருந்தாலும் நக்கீரர் எப்படி காலை நினச்சாரு, அந்த கர்முகி பூதம் எத்தனை பேரை சேர்த்தது அப்படின்னு இந்த குறுகிய நேரத்தில் நிறைய விஷயங்கள் ஐயா சொன்னாங்க. ஐயாவினுடைய இந்த ஆன்மீக பேச்சுக்கு முருகன் உறுதுணையாக இருந்து வருஷம் இதை மாதிரி வந்து நம்முடைய திருக்கோயில் ஆன்மீக பேச்சுக்களை செஞ்சு நம்ம எல்லாரையும் உய்விக்கணும் அப்படின்னு சொல்லி அடியேன் கேட்டுக்கிறேன். வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலின் சார்பாக அவருக்கு நன்றியும், வடபழனி ஆண்டவன திருவருள் அவருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வடபழனி வள்ளலுக்கு அரோகரா. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai.
To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.